like to speak on the promise verse of this month today. இந்த நாளிலே இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை குறித்து உங்கள் மத்தியில நான் பேச If you can விரும்புகிறேன். switch on the promise verse on the screens, that will be wonderful. நீங்க இந்த திரையில இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை போட்டால் நன்றாயிருக்கும். You know, I've been thinking a lot how these missionaries and apostles survived in their fields of ministry. இந்த மிஷனரிகள் அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஊழிய களத்திலே எப்படித்தான் அவர்கள் பிழைத்தார்கள் என்று சொல்லி சில நேரம் நான் சிந்திக்கிறது உண்டு. They go to a place where there's not one single believer. ஒரு ஆத்துமா கூட இல்லாத ஒரு இடத்துக்கு அவர்கள் போகிறார்கள். You know, that's why they're called apostles. That means they have been sent to put the foundation. அவர்கள் அப்போஸ்தலராக முதலாக அனுப்பப்பட்டு அஸ்திவாரம் போடும்படியாக அனுப்பப்பட்டதனால்தான் அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். When you go to Ephesians chapter 4, these are the ministries God gave to his bride, the church. எபேசியன் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு போகும்பொழுது இந்த ஊழியங்களை தான் கர்த்தர் தமது மனவாட்டியாக சபைக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். So the church grows in number and in quality. எனவே சபையானது தரத்திலும் எண்ணிக்கையிலும் வளரும்படியாக That they are united together through these ministries. அவர்கள் எல்லாம் இந்த ஊழியங்களினாலே ஒருவரோடொருவர் ஐக்கியமாய் இருக்கும்படியாக So that they really grow into the likeness of the Son of God, Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை போலவே அவர்கள் முதிர்ச்சி ஆகும்படியாகவும் இந்த ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Apostles are normally people who go and do foundations. சாதாரணமாக அப்போஸ்தலர்கள் முதலாவது சென்று அஸ்திவாரத்தை So போடுகிறவர்கள். normally I call it foundation. எனவே சாதாரணமாக அதை நான் அஸ்திவார ஊழியம் என்று சொல்கிறேன். Prophets are the people who listen to from God and tell you the direction. தீர்க்கதரிசிகள் தேவனிடமிருந்து வார்த்தைகளை கேட்டு உங்களுக்கு திசைகளை கொடுக்கிறவர்கள். So after the foundation, together with them comes the direction. எனவே அஸ்திவாரத்திற்கு பிற்பாடு நாம் எந்த வழியாக செல்கிறது என்கிறதான ஒரு திசை வருகிறது. So after that you need the teachers and the pastors அதற்கு பிற்பாடு உங்களுக்கு மேய்ப்பர்களும் போதகர்களும் தேவை. who can really protect. The protection of the congregation is very important. தேவனுடைய சபையை பாதுகாப்பது என்பது மிக மிக முக்கியமாக And at இருக்கிறது. the same time the teachers are there for instruction. அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையின் வாக்கியங்களை எடுத்துரைப்பதற்கு தேவனுடைய போதகர்கள் அவசியமாக And இருக்கிறார்கள். the church, if you need the church to grow continuously, அதே போல சபை தொடர்ந்து வளரும்படியாக you need evangelists who are there for the attraction of people into the church of Jesus. ஜனங்களை தேவனுடைய சபைக்குள்ளே கவர்ந்து எடுத்து கொண்டு வரும்படியாக அங்கே உங்களுக்கு சுவிசேஷகர்கள் அவசியமாக இருக்கிறார்கள். Dear brothers and sisters, when you look into the story of the church this evening, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலே இயேசுவின் சபையினுடைய கதையை நாம் கேட்கும்போது Paul was one of the persons who suffered a lot in the ministry. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தில் அதிகமாக பிரயாசப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக You இருக்கிறார். know, he said, not only I am called to believe in the Lord Jesus, but also to suffer for him. அவர் சொல்லுகிறார், நான் இயேசுவை விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல அவருக்காக பாடுபடவும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் His என்று. background, his pedigree, his education, everything was great. அவருடைய பின்னணியும் அவருடைய கல்வி அல்லது அவருடைய படிப்பு இது எல்லாமே மிக உயர்ந்தவைகளாய் But காணப்பட்டன. at the same time, he was a very humble person. ஆனால் அதே நேரத்தில் அந்த மனிதன் மிக ஒரு தாழ்மையான மனிதனாகவும் இருந்திருக்கிறார். So how do these people survive on the mission field? எப்படி இந்த ஜனங்கள் எல்லாம் ஊழிய களத்திலே பிழைத்திருப்பார்கள்? Under such circumstances of need, how could a person really survive? இப்படிப்பட்டதான தேவைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே ஒரு மனிதனால எப்படி பிழைக்க முடியும்? I am sure in Bombay they don't have buildings like here, for example. எனக்கு நிச்சயமா தெரியும், நம்மை போல இங்க இருக்கிறதான கட்டடங்களை போல மும்பையில் இருக்கிற ஊழியங்களுக்கு கிடையாது. But at the same time, they are totally going forward with the gospel of Jesus. ஆனா அதே நேரத்தில் இயேசுவின் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் மிக தீவிரமாக கடந்து சென்று The கொண்டிருக்கிறார்கள். reason why I'm telling you, sometimes we think, oh, we are suffering the most for the kingdom of Jesus. இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறதுக்கு காரணமே அநேக நேரங்கள் நம்ம நினைத்துக் கொள்கிறோம், ஓ ஆண்டவருக்காக நான் ரொம்ப பாடுபடுகிறேன் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். No, look to these apostles who are working under hard conditions. இல்லை, மிக கடினமான சூழ்நிலை உழைத்துக் கொண்டிருக்கிறதான இந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்கள். The only reason why they can survive is they are waiting for the coming of the Lord Jesus. அவர்கள் பிழைக்கிறதுக்கான ஒரே காரணம் வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுனால They மாத்திரம்தான். have great expectations on the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார்கள். And they are totally focused of everything that is going to come in the future. அதே போல எதிர்காலத்தில் வரப்போகிற காரியங்களை குறித்து அவர்கள் முற்றிலும் நோக்கமுள்ளவர்களாய் And இருக்கிறார்கள். because they are concerned about everything that is going to be happening in the future, எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை பற்றி அவர்கள் மிகவும் அக்கறையுள்ளவர்களாய் இருக்கிறபடினால they say everything what I'm going through now is nothing compared to the coming of the Lord Jesus. அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது இப்பொழுது எனக்கு நடைபெறுகிறவர்களெல்லாம் ஒன்றுமில்லை என்று You know, சொல்லுகிறார்கள். the book of Philippians, I think you know, is a letter. பிலிப்பியர்களுக்கு எழுதின நிருபமானது இது உண்மையாகவே ஒரு கடிதமாக எழுதப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். Apostle Paul wrote this letter under incarceration.
அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இந்த கடிதத்தை அவர் எழுதினார். Normally when you get a letter, you don't read a few lines and just omit everything else. சாதாரணமாக ஒரு கடிதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதனுடைய ஒரு சில வரிகளை மாத்திரம் படித்துவிட்டு மீதத்தை அப்படியே வைத்து விட மாட்டீர்கள். Normally you read this chapter or this letter so that you come into a comprehensive knowledge of this letter. சாதாரணமாக அந்த கடிதத்தை முழுமையாக படிப்பீர்கள். அப்பொழுதுதான் அந்த கடிதத்தை பற்றிதான ஒரு விரிவான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள The முடியும். promise verse is just a bit of this entire letter. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதான வாக்குத்தத்த வசனமானது இந்த கடிதத்தினுடைய ஒரு சிறு பகுதி மாத்திரம்தான். As I've told you already many times, all the books in the Bible never had chapters and verses in the beginning. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல ஆரம்பத்தில் வேதாகமத்தில் இப்பொழுது இருக்கிறது போல அதிகாரங்களோ அல்லது வசனங்களோ குறிக்கப்படவில்லை. Actually, when the Bishop of Lyon was riding a horse and we had to travel a long distance. லியோ என்கிறதான ஒரு பிஷப் ஒரு முறை குதிரையிலே மிக நீண்ட ஒரு சவாரியை செய்ய வேண்டியதா இருந்தது. And then he started to insert chapters and verses on this travel. அந்த நேரத்தில் அந்த பிரயாண நேரத்தில் அவர் எல்லா வேத பகுதிகளுக்கும் அதிகாரங்களையும் வசனங்களையும் குறிக்க ஆரம்பித்தார். He was a bishop from Lyon, that is a city in France. இந்த மனுஷன் பிரான்சில் இருக்கிறதான் லியோ என்கிறதான பட்டணத்தை சேர்ந்தவர். So this is how chapters and verses came into இப்படித்தான் being. வசனங்களும் அதிகாரங்களும் வேதத்திலே வந்தது. But in order to understand things properly, ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படியாக sometimes you have to read the verses in front of these verses and also behind the verses. சில நேரங்களில் இந்த வசனுக்கு முன்பாக இருக்கிற வசனங்கள் அல்லது இதற்கு பின்பாக இருக்கிற வசனங்கள் எல்லாம் நீங்கள் சரியாக படிக்க வேண்டும். The situation of the writer is very important. இந்த கடிதத்தை எழுதினவருடைய சூழ்நிலை மிக முக்கியமானதாக The இருக்கிறது. address of the person who received the letter is very important. அதே போல இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட மனிதனுடைய விலாசம் மிக முக்கியமாக இருக்கிறது. Why he wrote it and how he wrote it is very important. ஏன் இந்த கடிதத்தை எழுதினார், எப்படி எழுதினார் என்பது மிக முக்கியமாக And so இருக்கிறது. when you begin to dissect into every verse in every chapter, எனவே ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு வசனமாக நீங்கள் ஆழமாக செல்லும்போது you come into the fullness of this entire text that is there before you. நீங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறதான அந்த வேத பகுதியினுடைய அந்த முழு காரியத்தினுடைய விளக்கத்திற்கு வருகிறீர்கள். So when you go to the end of chapter 3 in the book of Philippians, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிக்கு நீங்க வரும்போது but he said, but our commonwealth is in heaven and from it we await a savior. அங்கே சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். Who will change our lowly body to be like his glorious body. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்று. By the power which enables him even to subject all things to himself. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And then when Paul was writing to the Thessalonians, அதற்கு பிற்பாடு அப்போஸ்தலனாகிய பவுல் Thessalonians, தெசலோனிக்க பட்டணத்திற்கு அவர் எழுதின போது so the Lord himself will descend from heaven with a cry of command. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் அவர் வானத்திலிருந்து இறங்கி With the வருவார். archangel's call and with the sound of the trumpet of God. அங்கே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். And the dead in Christ will rise first. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். Then we who are alive, who are left, shall be caught up together with them in the clouds to meet the Lord. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். We shall always be with the Lord thereafter. இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். These expectations were kindling the faith completely. இந்த எதிர்பார்ப்பு தான் ஆதி கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் இருந்த விசுவாசத்தை தட்டி எழுப்பியது. They knew they are going to come into a glorious body one day. அவர்களுக்கு நிச்சயமாகவே தெரிந்திருந்தது, ஒரு நாள் மகிமையான சரீரத்துக்குள்ள நாம் கடந்து வர There's போகிறோம். going to be a trumpet call of the Lord one day. ஒரு நாள் கர்த்தருடைய ஆரவார சத்தம் அந்த தேவ எக்காலம் நமக்கு தொனிக்க And the போகிறது. dead who are in Christ are going to come up out of the graves right now. ஒரு நாள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். And our rapture is going to take place on that time so that we can gather in the clouds all together. அந்த நாளிலே உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் அவரோடு கூட இருப்போம் என்று விசுவாசித்தார்கள். Because there is no huge place on planet Earth to bring together all the believers of this world. ஏனென்றால் இந்த பூமியிலேயே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் ஒரு இடத்தில் கொண்டு வரத்தக்கதான ஒரு இடம் எங்குமே கிடையாது. Yesterday I read only Catholics alone are 1.2 billions now on the planet.
நேற்று தினத்தில் நான் வாசித்தேன் கத்தோலிக்கர்கள் மாத்திரம் 1.2 பில்லியன்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் And என்று. if you're going to get all the saved Christians together, ஒருவேளை இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட எல்லா கிறிஸ்தவர்களையும் ஒரு இடத்துல கூட்ட வேண்டும் என்று சொன்னால் which stadium can really fit all of us together in the presence of God? எந்த அரங்கமானது இந்த எல்லா கிறிஸ்தவர்களையும் கொள்ளக்கூடிய அளவுக்கு இடத்தை வைத்திருக்கிறது? The Bernabeu Stadium in Spain, Barcelona is about 90,000 people. ஸ்பெயின்ல இருக்கிறதான பர்சலோனா என்கிறதான அந்த இடத்துல பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 90,000 people, spectators. கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் பேர் ஒரே டைம்ல உட்கார முடியும். 90,000, 90,000. 90,000 பேர் உட்கார முடியும். But when millions are going to gather together, ஆனா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் கூடி வர வேண்டும் என்று சொன்னால் our meeting place is going to be in the clouds, I want to tell நாம் you. சந்திக்கும் இடமானது நிச்சயமாக மேகங்களிலே தான் இருக்க முடியும் என்று சொல்கிறேன். Sometimes I just dream when I'm alone how this is going to be. சில நேரங்களில் நான் யோசித்து பார்ப்பதுண்டு இது உண்மையாகவே எப்படி இருக்கும் என்று. When so many cultures, so many languages, so many Christians from every nation coming together. எத்தனையோ கலாச்சாரங்கள், பலவிதமான பாஷைக்காரர்கள், பலவிதமான மொழி நிறமுடையவர்கள் ஒன்று கூடி வரும்போது One of the greatest gifts that God gave me is to see churches from so many cultures. தேவன் எனக்கு கொடுத்தான ஒரு வெளியேற பெற்ற வாய்ப்பு என்னவென்று சொன்னால் அநேக தேசங்களிலே சென்று பலவிதமான கலாச்சாரங்கள் இருக்கிறதான சபைகளை பார்ப்பது. And I just cannot wait for this glorious day. இந்த மகிமையான நாளுக்காக என்னால் காத்திருக்க முடியவில்லை. Different languages, different behavior, பலவிதமான பாஷைகள், பலவிதமான பழக்க வழக்கங்கள், different cultures, பலவிதமான கலாச்சாரங்கள், but all together worshiping one heavenly Father. ஆனால் இவை எல்லாம் இணைந்து ஒரே ஒரு பரலோக பிதாவை ஆராதித்துக் If கொண்டிருக்கிறார்கள். we don't get used to other people now, இப்பொழுது மற்ற ஜனங்களோடு கூட நாம் பழகிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் we are going to have a severe cultural shock in heaven one day. எதிர்காலத்தில் நிச்சயமாகவே பரலோகத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு கலாச்சார அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. I tell you, get used to people now so that you don't get a cultural shock in heaven one day. இப்பொழுதே ஜனங்களோடு கூட பழகிக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் பரலோகத்தில் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு கலாச்சார அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. One lady told me, Pastor, I like you, I like your church. ஒரு நாள் ஒரு பெண் என்னை பார்த்து சொன்னார்கள், பாஸ்டர் உங்களை எனக்கு பிடிக்கும், உங்களுடைய சபையும் எனக்கு பிடிக்கும், But I don't like, this is so noisy. ஆனா ஒரு காரியம் எனக்கு பிடிக்காது, ஏன்னா உங்க சபை ரொம்ப சத்தமாக இருக்கு. Some of them are shouting together. ஒரு சிலர் ரொம்ப சத்தமா எல்லாரும் சேர்ந்து சத்தம் போடுறாங்க. I said, I can understand that. நான் சொன்னேன் அது எனக்கு நன்றாக புரிகிறது. But if you do not want sound or noise in your life, ஆனா நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒருவேளை சத்தம் பிடிக்கல அப்படின்னு சொன்னா please don't come to heaven, I said. தயவு செய்து நீங்க பரலோகத்துக்கு வராதீங்க அப்படின்னு Because சொன்னேன். heaven is going to be a very noisy place. ஏனென்றால் பரலோகமானது மிகுந்த சத்தமுள்ள ஒரு இடமாக இருக்க And போகிறது. if you're going to come there, you're going to have a cultural shock. ஏன்னா அங்க ஒரு நாள் நீங்க வரும்பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சார அதிர்ச்சி காத்து They கொண்டிருக்கிறது. were waiting for the time where they have a body that is never tired. அங்கே ஒரு சரீரம் நமக்கு கிடைக்க போகிறது, அந்த சரீரம் ஒருபோது களைப்படையாத ஒரு சரீரம். A body that never bloats and really increases in weight. அதே போல அந்த சரீரம் ஒருபோதும் எடை கூடாத ஒரு சரீரம். When I was a child, people were concerned about how they are going to feed their family. நான் சிறுவனாக இருந்த பொழுது எல்லா குடும்பங்களுக்கு இருந்த கவலை எப்படி தன்னுடைய குடும்பத்தை போஷிக்க போகிறார்கள் என்று அவர்களுக்கு கவலை இருந்தது. But you know what the greatest need today is? ஆனா இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? How to reduce your weight. நம்முடைய சரீர எடையை எப்படி குறைக்கிறதுன்னு தான். Every shop you go to, நீங்க எந்த கடைக்கு போனாலும் you சரி, go to every supermarket, நீங்க எந்த பெரிய மால்ஸ்க்கு போனாலும் சரி, it's all about reducing your physical weight. எல்லாமே உங்க சரீர எடையை எப்படி குறைக்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு. And when you think about the future and your bodies, the resurrected bodies, அதே போல உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி, உங்களுடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தை பற்றி நீங்க நினைக்கும் போது without anything that is totally changed over the years, அதே போல வருஷங்களிலே உங்களுடைய சரீரமானது மாறாமல் காணப்பட போகிற ஒரு when சரீரம். we see him, we will be just like him. நாம் அவரை பார்க்கும் பொழுது அவரை போலவே நாம் இருப்போம். Do you really believe this? அது உண்மையாகவே When we விசுவாசிக்கிறீர்களா? see Jesus, we are going to be like him. நாம் இயேசுவை பார்க்கும் பொழுது நாம் அவரை போலவே இருப்போம். Sometimes we are so concerned about wrinkles now. சில நேரங்களில் நம்முடைய முகங்களில் இருக்கிறதான சுருக்கங்களை பார்த்து நம்ம ரொம்ப We கவலைப்படுறோம். buy creams after creams. நிறைய முகத்துக்கு போடுறதுக்கு நிறைய முக கிரீம்களை வாங்குறோம். We are concerned about our complexion. அதே போல நம்முடைய தோலி நிறத்தை பத்தி நம்ம கவலைப்படுறோம். Fair and lovely, fair and lovely.
நிறைய ஃபேர் அண்ட் லவ்லின்னு சொல்லி நிறைய அந்த போல Tons of this cream is being poured on the skins of people. நிறைய நூற்றுக்கணக்கான டன் கணக்காக நம்ம இப்படிப்பட்ட கிரீம்களை We வாங்கி rub பயன்படுத்துறோம். and rub and rub so that our skin becomes younger and younger. அதை வாங்கி நம்முடைய முகத்துல தேய்ச்சு இன்னும் எந்த அளவுக்கு நம்ம இளமையாக இன்னும் பொலிவாக மாற முடியும்னு பார்க்கிறோம். Until you meet Jesus, this is never going to happen. ஆனா இயேசுவை நீங்க பார்க்க வரைக்கும் இது நடக்க போறதே இல்ல. You'll be spending a lot of money. நீங்க ஒருவேளை நிறைய பணத்தை செலவு பண்ணுவீங்க. Rather give that money to missions, I tell you. நான் நினைக்கிறேன் இப்படி செலவு பண்றதை விட ஊழியங்களுக்கு அந்த பணத்தை கொடுங்க. And that will be really wonderful for those pastors and apostles who are working there. நான் நினைக்கிறேன் அங்க ஊழியம் செய்கிற அந்த போதர்களுக்கும் அப்போஸ்தலருக்கும் அந்த பணம் பிரயோஜனமா இருக்கும். And this man was so concerned about the church in Philippi. இந்த மனிதன் பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற அந்த சபை குறித்து மிகவும் அக்கறையுள்ள ஒரு நபராய் இருக்கிறார். Therefore my brethren whom I love and long for, my joy and crown. அங்கே சொல்லுகிறார், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே என்று சொல்லுகிறார். It's not about titles and not about things what you wear. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான காரியம் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பட்டமோ அல்லது படிப்போ அல்லது தலைப்போ கிடையாது. I told this in many pastors' conferences. இதை நெகேமியா அப்போதைய கருத்தரங்களை கூட நான் சொன்னேன். Just because you wear a suit, the anointing is not going to increase. நீங்க ஒரு நல்ல அருமையான உடையை போட்டுக்கிறதுனால உங்களுடைய அபிஷேகம் அதிகமாகிறது என்று சொல்ல முடியாது. Just because you call yourself a bishop, nothing changes. நீங்க உங்களை பிஷப் என்று சொல்லிக்கிறதுனால வேற எந்த காரியம் மாற போகிறது Or you கிடையாது. give some other titles, I tell you. அல்லது உங்களுக்கு வேற எந்த பட்டம் இருந்தாலும் சரி. I think a day will come when people will call themselves the Pope, for example. சில நேரங்களில் ஜனங்கள் தங்களை பார்த்து போப் என்று சொல்லிக்கொள்ள கூட அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். I think the time is coming that people will call themselves, I am the Pope of the Pentecostal movement now. நான் நினைக்கிறேன் இன்னும் வரப்போற காலத்துல ஒரு சிலர் சொல்லுவாங்க பெந்தெகோஸ்தே சபையினுடைய போப் நான் தான் அப்படின்னு சொல்றது கூட ஜனங்கள் ஆயத்தப்பட்டு This கொண்டிருக்கிறார்கள். is my church which I planted, all my brethren. அவர் சொல்லுகிறார், என்னுடைய சகோதரி இந்த சபையை நான் ஸ்தாபித்தேன். I love and long for. அவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு பிரியமும் என் வாஞ்சியமான சகோதரர். You are my joy and crown. நீங்கள் எனக்கு சந்தோஷமும் என்னுடைய கிரீடமுமா இருக்கிறீர்கள். Actually, you are the reward that I am going to get from God. நான் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளப் போகிற என்னுடைய பிரதிபலனும் நீங்கள்தான். That's why he says, you are the crown of my life. அதனால தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் என்னுடைய கிரீடமா இருக்கிறீர்கள். After they finished the race, at that time, the Greco-Roman era, they used to get a crown on the heads. அந்த நாளிலே கிரேக் ரோம சாம்ராஜ்யங்களிலே தங்களுடைய ஓட்டப்பந்தயம் முடித்த உடனே அவர்களுடைய தலைகளிலே ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். It was all because with the olive leaves, for example. அது எல்லாமே ஒலிவ இலைகளினால வைக்கப்பட்ட ஒரு கிரீடமா And that was a இருக்கும். crown they got when they won the race. அவர்கள் தங்களுடைய ஓட்டப்பந்தயங்களிலே ஜெயித்த உடனே இந்த கிரீடம் அவர்களுக்கு கிடைத்தது. And when I was meditating on this word a few days ago, ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக இந்த வசனத்தை நான் தியானித்துக் I said, கொண்டிருந்தபோது Lord, give us this heart to look after your bride, the church. நான் நினைத்தேன், ஆண்டவரே உம்முடைய சபையாகிய மணவாட்டியை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு இதயத்தை எனக்கு நீர் தாரும் என்று ஜெபித்தேன். You know, sometimes Sunday comes again after 6 days. சில நேரங்களில் 6 நாள் கழித்து ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே And this is the Sunday obligation. நம்ம நினைப்போம், ஓ ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய கடமை வந்துருச்சு. Oh, I have to go to church now. ஓ நான் சபைக்கு போய் ஆகணும். Some would like to have Sundays maybe once in 3 weeks or 4 weeks. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் 4 வாரம் கழிச்சு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. Every week one Sunday is not so easy. வாரத்துக்கு ஒரு தடவை ஏன் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை வருதோ எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு Then நம்ம the சொல்லுவோம். Sunday obligation comes. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டிய கடமை வந்துருது. Even for me, before I met the Lord Jesus Christ, it was like this. எனக்கும் கூட நான் கர்த்தராகிய இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக நானும் இப்படித்தான் உணர்ந்தேன். I was not running to church every Sunday. நான் ஒன்றும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரணும்னு சபைக்குள்ள ஓடிக்கிட்டு இல்லை. It was a day of obligation. அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கடமை என்று தான் நினைத்தேன். But the moment you meet the Lord Jesus Christ in your life, ஆனா எந்த நேரத்துல கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் சந்திக்கிறீர்களோ everything changes completely. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே தலைகீழாக மாறுகிறது. You want to go and meet the people of God in your life. நீங்கள் போய் இயேசுவின் ஜனங்களை சந்திக்க விரும்புகிறீர்கள். You are totally involved in the affairs of the church. நீங்கள் இயேசுவின் சபையில் உள்ள ஊழியங்களிலே முற்றிலும் ஈடுபட விரும்புகிறீர்கள். You are so excited about winning souls into the congregation. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக ஆத்துமாக்களை கொண்டு வருவதை பற்றி நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். It's all depends whether you really met the Lord Jesus Christ in your life.
இது எல்லாமே கர்த்தராகிய இயேசுவை உண்மையாகவே நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா இல்லையா என்பதை தான் that காட்டுகிறது. totally changes the priority of our lives. நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த முன்னுரிமைகளுடைய முற்றிலுமான ஒரு மாற்றம். You know, every one of us has priorities. I know this. நம்ம எல்லாருக்குமே நம்முடைய வாழ்க்கையில முன்னுரிமைகள் இருக்கும், அது But எனக்கு where தெரியும். does the kingdom of Jesus really come in your life? ஆனா உங்களுடைய வாழ்க்கையின் முன்னுரிமை பட்டியலில தேவனுடைய ராஜ்யம் எந்த இடத்திலே வருகிறது? Sometimes we have a long list and the kingdom of Jesus comes at the last spot. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நீண்ட பட்டியல் இருக்கும், அந்த நீண்ட பட்டியலின் கடைசியில தான் தேவனுடைய ராஜ்யமே வரும். If I can do all these things and if I still have time, இது எல்லாவற்றையும் நான் செய்துட்டு இன்னும் எனக்கு நேரம் இருந்தா and then I'll be concerned about the church of Jesus. அதுக்கப்புறம் இயேசுவின் சபையை குறித்து நான் அக்கறையா இருப்பேன். Dear brothers and sisters, we have to really regularly check the priorities of our இந்த lives. கருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னுரிமை பட்டியலை நாம் தொடர்ந்து அவ்வப்போது சோதித்து பார்த்து கொண்டே தான் இருக்க You know, வேண்டும். Apostle Paul had a wonderful ministry, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு அற்புதமான ஊழியம் இருந்தது. but actually he was arrested in Jerusalem ஆனால் இந்த மனிதன் எருசலேமிலே கைது செய்யப்பட்டார். and he was taken to Caesarea அதற்கு பிற்பாடு செசரியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டார். and he was about 2 years there in prison. அந்த இடத்துல 2 வருஷம் அவர் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டார். And again he was taken to Rome where he stayed 2 years under house arrest. அதற்கு பிற்பாடு ரோம் பட்டணத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு ஒரு வீட்டுச் சிறையிலே 2 வருஷம் அவர் காவலிலே He வைக்கப்பட்டார். was the person who established this church at Philippi. இந்த மனுஷன் தான் பிலிப்பி பட்டணத்திலே இந்த சபையை நிறுவியவர். But now they have not seen each other for about 5 years. ஆனா இப்பொழுது கிட்டத்தட்ட 5 வருடங்களாக ஒருவரை ஒருவர் அவர் பார்த்து கொள்ளவே இல்லை. And this is the reason why he says, I am longing to see you right now. இந்த காரணத்தினால் அவர் சொல்லுகிறார், உங்களை பார்ப்பதற்கு நான் மிகவும் வாஞ்சியுள்ளவனாய் You இருக்கிறேன். know, if you really love the Lord Jesus Christ, நீங்கள் உண்மையாகவே கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு நபராய் இருந்தால் you not only long for the presence of God, நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக வாஞ்சிப்பது மாத்திரமல்ல, you also long for your brothers and sisters in the congregation. நீங்கள் சபையில் இருக்கிறதான் உங்களுடைய சகோதர சகோதரிகளை பார்க்கவும் நீங்கள் வாஞ்சியுள்ளவர்களாய் When இருப்பீர்கள். it comes to the church, it's all about serving people, I tell you. சபை என்று வரும்பொழுது எப்பொழுதுமே ஜனங்களுக்காக நாம் ஊழியம் செய்வதுதான். It's not about buildings, it's not about fans and electrical lamps. எப்பொழுதுமே நம்ம சபை என்று சொல்லும் பொழுது கட்டிடங்கள், இங்க இருக்கிற மின்சார விளக்குகள் அல்லது இங்க இருக்கிறதான உபகரணங்களை அது சொல்லவில்லை. No, you and I are the church of Jesus. இல்லை, நீங்களும் நானும் தான் இயேசுவினுடைய The சபையாய் இருக்கிறோம். church is never a building. சபையானது ஒருபோதும் ஒரு கட்டிடத்தை குறிக்கவே இல்லை. If you are serving the Lord in a church for many years now, நீங்க ஒரு சபையிலே ஆண்டவராகிய இயேசுவை அநேக வருஷங்கள் சேவிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். this man did not see the church members for 5 years now, இந்த மனுஷன் இந்த சபை விசுவாசிகளை 5 வருடங்களாக பார்க்கவில்லை. but he's concerned about 2 ladies who were there in the congregation, ஆனா அந்த சபையில் இருக்கிற 2 சகோதரிகளை பற்றி அவர் அக்கறையுடன் பேசுகிறார். Ayotia and Syntyche, who are there in the church, ஏயோதியாள் சிந்திகேயாள் என்கிறதான 2 சகோதரிகளை பற்றி who சொல்லுகிறார். just cannot agree with each other in the Lord. கர்த்தராகிய இயேசுவுக்குள்ள அவர்களால் ஒருவர் ஒற்றுமையாக இருக்க முடியவில்லை. You know, Ayotia means victory, a person who travels well. ஏயோதியா என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் வெற்றி அல்லது நிறைய பிரயாணம் செய்கிறவள் என்ற அர்த்தம். Syntyche means it's all about fellowship and real friendship. சிந்திகேயாள் என்று சொல்லும் பொழுது ஐக்கியம் அல்லது நட்பு என்ற அர்த்தம். But fellowship is not there, friendship is not there. ஆனா அங்க ஐக்கியம் இல்லை, நட்பும் இல்லை. The spiritual traveling is not going well together. அதே போல அவருடைய ஆவிக்குரிய பிரயாணம் ஒருவரோடு சமாதானமாக போகவும் இல்லை. And both of them do not agree with one another. அவர் 2 பேரும் ஒரே சிந்தையாய் இருக்க முடியவில்லை. Do you know such things can happen in any church? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எந்த சபையிலும் நடக்க முடியும் உங்களுக்கு தெரியுமா? Sometimes I have seen people closely sitting together on the mat sometimes. சில நேரங்கள் நான் பார்த்திருக்கிறேன், பாயில ஒருவரோடு ரொம்ப நெருக்கமா பக்கத்துல They'll உட்கார்ந்திருப்பாங்க. be sticking together and laughing together. அப்படியே ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. And after some time, one person is there at the other end. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தா அந்த மூலையில இருப்பாங்க, And the other person is behind those pillars there. இன்னொரு ஆளை பார்த்தா அந்த தூணுக்கு பின்னாடி உட்கார்ந்திருப்பாங்க. Normally they come together in the second service. சாதாரணமா பார்த்தா 2ஆம் ஆராதனைக்கு 2 பேரும் சேர்ந்தே தான் வருவாங்க. But now one is in the first service and the other is in the third service. ஆனா இப்ப பார்த்தா ஒருத்தர் முதல் ஆராதனைக்கு வராங்க, இன்னொருத்தர் பார்த்தா 3ஆம் ஆராதனைக்கு வராங்க. So that they don't never meet each other, I tell you. அதனால ஒருத்தர் பார்க்கவே கூடாதுங்கிறதுக்காக இப்படி பிரிஞ்சு வராங்க. Oh, we say, oh yeah, we are spiritual people. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஆவியிலே நிறைந்தவர்கள். Oh yeah, we are joining together and to worship God right now. நாங்க எல்லாரும் இணைந்து தேவனை துதிக்கிறோம் என்று சொல்லுவார்கள். But at times differences could come that we totally ignore one another. ஆனா சில நேரங்களிலே நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது நாம் முற்றிலும் ஒருவரை ஒருவர் நாம் சந்திப்பதை தவிர்க்கிறோம். You know, if you are a pastor
leading a church, I tell you, நீங்க ஒரு போதகராகவோ அல்லது ஒரு சபை நடத்துகிறவராகவோ இருப்பீர்கள் என்று some of சொன்னால் the things can really burden you. சில காரியங்கள் உண்மையாகவே உங்களை பாரப்படுத்த முடியும். And suddenly a person is missing. திடீரென்று பார்த்தா ஒருத்தங்க வரமாட்டாங்க. Suddenly a person falls sick. திடீர்னு பார்த்தா ஒருத்தருக்கு வியாதி வரும். And now he's writing to a person, please take care of these ladies. இப்பொழுது அவர் சொல்லுகிறார், தயவு செய்து இந்த சகோதரிகளை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். They were true people who were really working together with us in a team. உண்மையாகவே அவர்கள் சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட பிரயாசப்பட்டவர்கள். Maybe during the establishment of the church in Philippi. ஒருவேளை பிலிப்பி பட்டணத்தில் அந்த சபை ஸ்தாபிக்கப்படுகிற அந்த நாட்களில். But how I cannot bear that they are so against each other. ஆனா இப்பொழுது அவர்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் இருப்பதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. Because they are really against one another. ஏனென்றால் அவர் ஒருவருக்கொருவர் மிகவும் விரோதமாய் இருக்கிறபடியால். And my fellow co-workers are also there. அதே போல என்னோடு கூட இருக்கிற உதவி போதகர்களும் அங்கு இருக்கிறார்கள். But the names is in the book of life. ஆனா அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் I எழுதப்பட்டிருக்கிறது. really liked how he's defining and describing these co-workers. இந்த உடனூழியரை அவர் எப்படி பாதுகாத்து அந்த இடத்திலே விளக்கி எழுதி இருக்கிறார் என்பதை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். Yes, they are so against one another. ஆமா, அவர்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாகத்தான் இருக்கிறார்கள். But doesn't mean that they go to hell immediately. அப்படியானால் உடனடியாக அவர்கள் ரெண்டு பேரும் நரகத்துக்கு போய் விடுவார்கள் என்ற அர்த்தமா? Sometimes we think we have the ticket for hell sometimes in our pocket. சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம் நரகத்துக்கு அனுப்பி வைக்கிற டிக்கெட்லாம் நம்ம கிட்ட தான் இருக்குது போல நம்ம You are பேசுறோம். not coming to church regularly. நீங்க சபைக்கு ஒழுங்கா வரலனா, You are not talking to the sister regularly. நீங்க இந்த சகோதரியோட கூட ஒழுங்கா பேசலனா, Come on now, passport to hell now. நாங்க இப்போ உடனடியாக நரகத்துக்கு போறதுக்கான பாஸ்போர்ட் உங்களுக்கு கொடுக்கிறேன். I give you the ticket to hell right now. இப்போ நரகத்துக்கு போறதுக்கான டிக்கெட்டை கொடுக்கிறேன். No, their names are still in the book of life. இல்லை, அவருடைய நாமங்கள் இன்னும் ஜீவ புத்தகத்திலே தான் இருக்கிறது. But they have differences that have to be bridged. ஆனா அவர்களுக்குள்ள நிச்சயமாகவே வித்தியாசங்கள் இருக்கிறது, அவைகள் ஒருமைப்படுத்தப்பட வேண்டும். These are people who once worked together with this apostle. இவர்கள் இந்த அப்போஸ்தலரோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்பட்டவர்கள். But still now he has a great affection for such people. இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக இந்த பவுலுக்கு ஒரு மிகப்பெரிய அன்பு இருக்கிறது. Paul initially wanted to go to Asia. பவுல் ஆரம்பத்திலே ஆசியாவுக்கு செல்லும்படியாகத்தான் விரும்பினார். But God sometimes has a different plan. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு வேறுபட்ட ஒரு திட்டம் இருந்தது. He said, Paul, why are you going to Asia now? அவர் சொல்லுகிறார், பவுலே, ஏன் நீ ஆசியாவுக்கு செல்லுகிறாய்? Because the lady Lydia from Asia is going to meet you in Philippi. ஏனென்றால் ஆசியாவிலிருந்து வருகிறதான இந்த சகோதரி லீதியாள் உன்னை இங்கே பிலிப்பிலே சந்திக்க போகிறாள். She is an influential businesswoman. அவள் மிகவும் ஒரு பிரபலமான ஒரு மிகவும் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். She has great contacts, so you please do what I'm going to tell you. அவளுக்கு நல்ல தொடர்புகள் எல்லாம் இருக்கிறது. எனவே நான் உனக்கு சொல்லுகிற காரியங்களை அவள் உனக்காக செய்வாள். The spirit of the Lord was obstructing his travels right now. கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது பவுலுடைய பிரயாணத்தை தடை செய்கிறார். Don't go to Asia, don't go to Asia. இப்பொழுது நீ ஆசியாவுக்கு செல்ல வேண்டாம் என்று தடை பண்ணுகிறார். Turn around, come to Troas now. இப்பொழுது நீ திரும்பி த்ரோவாவுக்கு செல். And I will give you the vision of a Macedonian man right now. அந்த இடத்திலே மக்கதோனியாவிலிருந்து ஒரு மனிதனுடைய ஒரு தரிசனத்தை உனக்கு காண்பிப்பேன். He says, come over and help us right now. அந்த மனிதன் உன்னை பார்த்து சொல்லுவான், நீங்கள் தண்ணீருக்கு மேலே வந்து எங்களை சந்தியுங்கள். There is a sea going in between now. அதற்கு நடுவிலே ஒரு சமுத்திரம் இருக்கிறது. So come over and do the job of Christ right now. எனவே நீங்கள் இந்த தண்ணீர் வழியாக பிரயாணப்பட்டு வந்து எங்கள் மத்தியிலே தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்கள் என்று அழைக்கிறார். Some Christians say like this, I am waiting for the Lord to speak to me. சில கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள், கர்த்தர் என்னோடு கூட பேசும்படியாய் நான் காத்துக் I don't கொண்டிருக்கிறேன். have time now. Go back to your homes, read Hebrews chapter 1, the first 3 verses. நீங்கள் வீடுகளுக்கு சென்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். In olden days God spoke to us through the prophets. ஆதி நாட்களிலே கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு நம்மோடு கூட But பேசினார். now in this last days he has spoken to us through his son Jesus Christ. ஆனா இந்த கடைசி நாட்களிலே தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் நம்முடனே கூட பேசுகிறார் என்று You சொல்லப்பட்டிருக்கிறது. don't say, oh, can you please tell me what should I do now for the Lord right now? அதனால நீங்க இங்க வந்து ஊழியக்காரரிடத்துல நான் கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும் என்று ஒவ்வொருவராக கேட்பதல்ல. God says, go into all the world and preach the gospel. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீங்க உலகமெங்கிலும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கி. He doesn't need to say, oh, go to Golden Rock Shandy this Sunday now. நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை
பொன்மலை சந்தைக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கி என்று சொல்ல Oh Lord, வேண்டியதில்லை. I'm praying to go to the shanty grounds right now. ஆண்டவரே இப்பொழுது நான் பொன்மலை சந்தைக்கு போக வேண்டும். Oh Lord, I have to go to Trichy Gandhi market now. ஆண்டவரே இப்பொழுது திருச்சி காந்தி மார்க்கெட்டுக்கு நான் போக வேண்டும் என்று Lord, ஜெபிக்கிறேன். reveal your secrets right now. ஆண்டவரே உம்முடைய ரகசியங்களை எனக்கு அறிவியும். You know what Jesus will tell you? இயேசு உங்களை பார்த்து என்ன சொல்வார் தெரியுமா? Go into all the world and preach the gospel. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலகமெங்கிலும் சென்று எல்லா தேசத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை You are not பிரசங்கி. waiting for direction to go to Elango Street in Subramaniapuram சுப்பிரமணியபுரத்தில் இருக்கிற இளங்கோ தெருவுக்கு போறதுக்கு உங்களுக்கு கர்த்தருடைய வழிநடத்தல் தேவையில்லை. or somewhere in Ramji Nagar, wherever you come from. அல்லது ராம்ஜி நகரோ எந்த இடத்துல இருந்து நீங்க வந்தாலும் சரி. One of the biggest mistakes people do is this. இன்றைக்கு ஜனங்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு தவறு இதுதான். And they tell you in a very pious manner, I am waiting on the Lord. ரொம்ப பக்தியாக சொல்லுவார்கள், நான் கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிறேன். God says, speak and then I will jump. ஆண்டவர் வந்து என்னிடத்துல பேசினா உடனடியாக நான் குதித்து ஊழியம் செய்வேன். 2000 years ago, he spoke very clearly. 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் மிக தெளிவாக பேசிவிட்டார். Go ye into all the world and preach the gospel. உலகமெங்கிலும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கி என்று சொல்லிவிட்டார். And when you are moving for God in your life, நீங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக நீங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கும்போது, and if it is something that God doesn't want you to do, ஒருவேளை நீங்க சில காரியத்தை செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் if நினைத்தால், God has another priority for your life, ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக தேவன் வேறொரு முன்னுரிமை வைத்திருந்தால், and he will be guiding accordingly. நிச்சயமாகவே அதன்படியாக தேவன் உங்களை வழிநடத்த You தொடங்குவார். know, you cannot drive, you cannot, when a car is not moving, for example, உதாரணமாக ஒரு கார் நின்று கொண்டிருக்கும் போது, you cannot steer a standing car. ஒரு நின்று கொண்டிருக்கிற ஒரு காரை உங்களால் வளைக்க முடியாது. You know, you can sit inside and do like this, you will break the steering wheel. நீங்க நின்று கொண்டிருக்கிற ஒரு காரை வளைக்க முயற்சித்தால் அந்த ஸ்டீரிங் வீலை தான் நீங்க உடைப்பீங்க. But when the car is moving, ஆனா ஒரு கார் ஓடிக்கொண்டிருக்கும் போது it's very easy to guide the car properly. மிக எளிதாக உங்களால அந்த காரின் திசையை வளைக்க முடியும். Especially modern cars are just like butter, I tell you. They go so easily. விசேஷமாக இன்றைக்கு வருகிற நவீன கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்டீரிங் வீல் எல்லாம் வெண்ண மாதிரி திரும்பும். When I started driving, I used to pull like that. ஆரம்ப காலங்கள்லாம் வண்டி ஓட்டும்போது அந்த ஸ்டீரிங் வீல் அவ்வளோ கடினமா இருக்கும். These old ambassador cars were really tough to drive. அந்த பழைய அம்பாசிடர் கார்லாம் பார்த்தீங்கன்னா திருப்புறது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். But today, everything with one hand, ching, you just go. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெண்ண மாதிரி திரும்புது, ஒரு கையில கூட ஓட்டிடலாம். If you are moving, God can guide you very easily. நீங்க ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது தேவன் மிக எளிதாக உங்களை வழி நடத்த But if முடியும். you're always standing, ஆனா நீங்க எப்பொழுதுமே நின்று கொண்டே இருந்தால் how can God ever guide you? கர்த்தர் எப்படி உங்களை வழி நடத்த முடியும்? Dear brothers and sisters, just take this decision today in the presence of God. கருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். That you really do the things that God puts on your way. கர்த்தர் உண்மையாகவே உங்களுடைய பாதைகளை கொண்டு வருகிறதான காரியங்களை நீங்கள் செய்து Enter முடியுங்கள். the gates that God is opening for you in front of you. தேவன் உங்களுக்கு முன்பாக திறக்கிறதான வாசல்களுக்குள்ளாக நீங்கள் பிரவேசியுங்கள். And everything else God will take care. மற்ற எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வார். Because He knows the thoughts of your heart. ஏனென்றால் உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். He knows that you have good motivations to do certain things in the kingdom. உங்களுடைய இருதயங்களிலே ஆண்டவருக்காக சில நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நோக்கம் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிவார். It's very important though that our names are written in the book of the Lamb. That is very important. ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த புத்தகத்திலே நம்முடைய நாமங்கள் எழுதப்படுவது மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. You know, when you go to Luke chapter 10, I think. லூக்கா எழுதின சுவிசேஷம் Yeah, 10ஆம் Luke chapter அதிகாரம். 10. Jesus sends his disciples for ministry. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை அங்கே ஊழியத்துக்கு அனுப்புகிறதை You பார்க்கிறோம். know, that shows what a great leader he was. அதை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஒரு சிறந்த தலைவர் என்பதை நம்மால் பார்க்க முடியும். He knew Judas is going to betray him. அவருக்கு நன்றாக தெரியும் யூதாஸ் அவரை காட்டிக் கொடுக்க போகிறான், விற்க And he போகிறான் was a என்று. person who can put his finger into the bags of others. அதே போல மற்றவருடைய பணப்பைகளிலே அவன் கரங்களை வைக்கக்கூடியவன் என்றும் அவருக்கு தெரியும். But even though he knew everything, எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் கூட, every one of you go to ministry today. நீங்க எல்லாரும் இன்றைக்கு ஊழியத்துக்கு போக போகிறீர்கள் என்று சொன்னார். Oh Judas, you also can join the ministry. யூதாசே நீயும் கூட இந்த ஊழியத்தில் இணைந்து கொள்ளலாம். And what was so important is when all these people went for ministry, ஆனா அதுல முக்கியமான காரியம் என்னவென்றால் இவர்கள் எல்லாரும் ஊழியத்துக்கு போன போது they saw miracles happening. அங்கே அற்புதங்கள் நடக்கிறதை அவர்கள் பார்த்தார்கள். And Jesus says, I am the person who's sending you. ஆண்டவர் சொன்னார், நான் தான் உங்களை அனுப்புகிறேன். And if they are rejecting you, it's rejecting me. அவர்கள் உங்களை நிராகரிப்பார்களானால் அவர்கள் என்னை நிராகரித்தார்கள் என்ற அர்த்தம். They will be listening to you what you are going to tell now. நீங்க சொல்ல போகிற காரியங்களுக்கு அவர்கள் செவி கொடுப்பார்கள். And they come back from ministry totally overjoyed. அவர்கள் எல்லாரும் சந்தோஷத்தோடு
துக்கத்தோடு கூட ஊழியத்திலிருந்து திரும்பி வந்தார்கள். Ah, Jesus, do you know what happened in our ministry? அவர்கள் சொன்னார்கள், இயேசுவே எங்களுடைய ஊழியத்தில் என்ன நடந்தது தெரியுமா? Oh, Satan was there. Satan and demons possessed people were freed immediately. பிசாசு பிடித்தவர்கள் எல்லாம் விடுதலையாக்கப்பட்டார்கள். உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு நடுங்குகிறது என்று சொன்னார்கள். Signs and miracles were happening right now. அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறுகிறது. Yeah, Jesus said, yeah, I know this. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆம் அது எனக்கு தெரியும். If God is going to send you out, தேவன் உங்களை வெளியே அனுப்புகிறார் என்று and சொன்னால், if He is going to use you in His kingdom, அவர் தம்முடைய ராஜ்யத்தில் உங்களை பயன்படுத்துகிறார் என்று சொன்னார், all the miracles that happen, it's not because of you, but the person who sent you. எல்லா அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பது உங்களால் அல்ல, உங்களை அனுப்பினவரால் தான் அது நடக்கிறது. God has taken you into His hands. தேவன் உங்களை தம்முடைய கரங்களில் எடுத்துக்கொண்டார். You know, this is what Peter thought when he was speaking to Jesus and his disciples. பேதுரு அன்றைக்கு தம்முடைய சீடர்களிடத்திலும் இயேசுவிடத்திலும் பேசும்பொழுது கூட இப்படித்தான் நடந்தது. You are the son of the living God. அவர் சொன்னார், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நீர். You know, Peter thought, oh, now I have the great revelation now. பேதுரு நினைத்தான், இப்பொழுது எனக்கு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு வந்து விட்டது. Hey, please tell me, whom do people say I am? ஆண்டவர் கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? Oh, you are Elijah. So many, John the Baptist, so many things they're telling now. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் நீர் யோவான் ஸ்நானகன் என்று, ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் நீர் எரேமியா என்று. And Peter said, you are the son of the living God. பேதுரு சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. And I think Peter was suddenly just going up in the air right now. திடீர்னு பார்த்தா அப்படியே பேதுரு காத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டார். Oh, I have a great revelation now. எனக்கு ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு வந்து விட்டது என்று சொல்லி பேதுரு நினைத்திருக்க You know what Jesus said? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? Peter, you should know one thing. பேதுருவே, ஒரு காரியத்தை நீ அறிந்திருக்க வேண்டும். Not flesh and blood, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு but my வெளிப்படுத்தவில்லை. Father in heaven revealed all this to you. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தாமே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். Everything is closed. எல்லாம் அதோடு முடிந்தது. You know, sometimes God uses you, சில நேரத்துல கர்த்தர் உங்களை but பயன்படுத்துகிறார். all honor and glory belongs to Jesus alone. ஆனால் எல்லா கனமும் மகிமையும் இயேசுவுக்கு மாத்திரமே உரியது. This is the biggest mistakes what can happen in the church even today. இன்றைக்கு கூட இயேசுவின் சபையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இதுதான். Oh, you think, oh, it's only because of me. ஓ, என்னால் தான் இவைகளெல்லாம் நடக்கிறது என்று நினைத்துக் கொள்கிறோம். You know, just imagine Jesus, one big master takes a brush and says, come on now, paint a picture for me. யோசித்து பாருங்களேன், ஒரு எஜமான் ஒரு பெயிண்ட் பிரஷ் எடுத்து ஒரு படத்தை வரைவதற்காக அதை பயன்படுத்துகிறார் என்று வைத்துக் And கொள்ளுங்கள். he has brought a wonderful picture right now. மிக அழகான ஒரு ஓவியத்தை வரைந்து முடிக்கிறார். Someone like Rembrandt or Da Vinci or anyone like that. டாவின்சி அல்லது ரெம்பிராண்ட் போற மிகப்பெரிய ஒரு ஓவிய கலைஞர்கள். Wonderful picture. மிக அழகான ஒரு ஓவியம். The brush cannot say, you know what happened? I am the one who drew the picture. அந்த பிரஷ் உடனே சொல்ல முடியாது, பாத்தியா நான் தான் இந்த அழகான படத்தையே வரைஞ்சேன். I am the person who did this wonderful portrait. நான் தான் இந்த அழகான இந்த ஓவியத்தை வரைஞ்சு முடிச்சேன். No, it was still Rembrandt or Da Vinci. இல்லை, அங்க இருந்த டாவின்சி அல்லது ரெம்பிராண்ட் போன்ற அந்த ஓவிய கலைஞர்கள் தான் அதை பிடித்து பயன்படுத்தினார்கள். Because the brush was led in their hands. ஏனென்றால் அந்த பிரஷ் ஆனது அந்த ஓவிய கலைஞருடைய கரங்களிலே அது If பயன்படுத்தப்பட்டது. you and I are in the hands of God, நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரங்களில் நடத்தப்படும் போது I tell you, God can use us wonderfully. ஆண்டவர் நம்மை அற்புதமாக பயன்படுத்த முடியும். For this, we need a lot of humility. இதற்கு நமக்கு அதிகமான தாழ்மை தேவை. When you lead worship, for example, உதாரணமாக நீங்க ஆராதனை நடத்தும் போது, when you really preach the gospel, நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது, and or you do certain things for Jesus, அல்லது இயேசுவுக்காக சில காரியங்களை நீங்க செய்யும் போது, yeah, normally people will come and tell you about certain things, how they felt and how good you are in these fields. சாதாரணமாக அந்த ஊழியத்தில் அதை அனுபவித்தவர்கள் சில நேரங்களில் வந்து சொல்லுவாங்க, அந்த பகுதியில் எப்படி நீங்க சிறப்பா செஞ்சீங்க, அங்க எப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தை Oh, your அனுபவித்தாங்க, worship was wonderfully awesome. உங்களுடைய ஆராதனையானது மிக அற்புதமாக இருந்தது, The teaching was wonderful. நீங்க கொடுத்த அந்த போதனை மிக அற்புதமாக இருந்தது. But still, you should know you are just the mouthpiece of God in this world. இருந்தாலும் கூட இந்த உலகத்திலே நீங்கள் தேவனுடைய வாயாக மாத்திரம்தான் செயல்பட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். God was the one who gave you the revelations. தேவன் தாமே உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்தார். And God just used you. கர்த்தர் உங்களை பயன்படுத்தினார். And if you go down in humility, நீங்கள் தாழ்மையிலே இன்னும் கீழே இறங்கி போகும்போது God will put you higher and higher in his kingdom. கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தில் இன்னும் இன்னும் உயரமான ஸ்தலங்களில் உங்களை வைப்பார். Some people are so easily bloated out. ஒரு சிலர் மிக எளிதாக பெருமைப்பட்டு விடுவார்கள். Just few things happen, immediately say, oh, I am the greatest preacher. ஒரு சில காரியங்கள் நடந்திருக்கும், உடனடியாக சொல்லிடுவாங்க, நான் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பிரசங்கி, I am the greatest worship leader right now. நான் தான் மிகப்பெரிய ஆராதனை தலைவர், Oh, I am the person who can lead prayer meetings.
meetings. நான் தான் மிக சிறப்பாக ஜெப கூட்டங்களை நடத்தக்கூடியவன். I am the best when it comes to SBS or VBS, whatever it is. நான் அந்த சிறுவர் ஊழியம் என்று வரும்பொழுது SBS VBS எதுவா இருந்தாலும் நான் தான் சிறப்பா செய்வேன். No, it is still God that is using you. இல்லை, கர்த்தர் தான் இன்னும் உங்களை பயன்படுத்தி As கொண்டிருக்கிறார். you go down and say, Lord, use me, use me, use me. இன்னும் உங்களை தாழ்த்தி ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று நீங்கள் சொல்லும்போது The more you go down, the more higher you will climb. எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கீழே செல்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உயரத்திலே ஏறுவீர்கள். I have watched many great saints of God in my life. என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பரிசுத்தவான்களை நான் பார்த்திருக்கிறேன். This was one of the greatest opportunities I had sometimes. இது என் வாழ்க்கையில கிடைத்ததான மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் என்று நான் நினைக்கிறேன். I think Lauren Cunningham, you could have heard this name from Youth with a Mission. யூத் வித் மிஷன் என்கிறதான ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் லாரன் கனிங்ஹாம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். And I had to translate him one day. ஒருமுறை அவருக்கு நான் மொழிபெயர்க்க வாய்ப்பு He said, கிடைத்தது. I am coming from Papua New Guinea. அவர் சொன்னார், நான் பப்புவா நோகினியா என்கிறதான இடத்திலிருந்து வருகிறேன். And he said, do you know what I ate yesterday? அவர் கேட்டாரு, நேத்து நான் என்ன சாப்பிட்டேன் தெரியுமா? They ripped the covering of the trees, for example. அவர் சொன்னார், அங்க மரத்தினுடைய பட்டையை உரிச்சு And inside there are big white worms. அதுக்குள்ள வெள்ளை வெள்ளையா பெரிய புழு இருக்கும். And this they gave with dalja, yeah? That's my language, not dalja. But he was telling, this is what was very important in this meeting. அந்த வெள்ளை புழுவோட சேர்ந்து தொட்டுக்கிறதுக்கு தால்ஜா மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதுதான் மிகச்சிறந்த சாப்பாடு. All these worms are still alive. அந்த புழுவெல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கு. And I said, you ate it? நான் கேட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா அதை? He said, yeah. அவர் சொன்னார், ஆமா நான் சாப்பிட்டேன். Because of the kingdom of Jesus. ஏன்னா இயேசுவின் ராஜ்யத்துக்காக நான் சாப்பிட்டேன். And I am still alive, he said. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கிறேன்னு சொன்னார். And he said, do you see me now? I am still alive. இப்போ என்ன பார்க்குறீங்க இல்லையா, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கிறேன்னு சொன்னார். This man has established at least, he has more than 200,000 co-workers. இந்த மனுஷனுக்கு கிட்டத்தட்ட 2000 உடனூழியர்கள் 2 லட்சம். 2 லட்சம் உடனூழியர்கள் இருந்தார்கள். And big ministry all across the nations. உலகமெங்கிலும் மிகப்பெரிய ஒரு ஊழியம் நடந்து கொண்டிருந்தது. Just with a half shirt and panties standing next to me. பார்த்தா ஒரு சாதாரண ஒரு சின்ன அரக்கை சட்டை போட்டு சாதாரணமா இருப்பார். Sometimes when you see people working in the kingdom, சில நேரத்தில் ஆண்டுடைய ராஜ்யத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் நம்ம பார்க்கும்போது they come like that, 5-6 people here, 6 people there. இந்த பக்கம் பார்த்தா 6 பேர், அந்த பக்கம் ஒரு 6 பேரோட தான் வருவாங்க. Wonderful robe on them. அப்படி அவங்க மேல ஒரு பெரிய அங்கியை போட்டுக்கிட்டு And they come and say, yeah, hallelujah. And they climb up the stage like that. அப்படியே மேடைக்கு வரும்போது இப்படித்தான் வருவாங்க. And very simple person. ஆனா அவங்களாம் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையானவர்கள். And then I said, Lord, you want to go for lunch? அப்ப நான் அவர் பார்த்து கேட்டேன், நீங்க மதிய உணவுக்கு போக விரும்புறீங்களா? He said, no, one banana will do. அவர் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை எனக்கு வேண்டாம், ஒரு வாழைப்பழம் இருந்தா போதும். I was not very happy about this one banana. இந்த ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு இருக்கிறது எனக்கு ஒன்றும் அவ்வளோ சந்தோஷமா இல்லை. I wanted to go out for lunch. நான் மதிய சாப்பாட்டுக்கு போகலான்னு தான் நினைச்சேன். But he said, no, Gideon, you just stay. We can talk with one another. அவர் சொன்னார், கிடியன் இங்கேயே இருங்க, நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பேசலாம். We can discuss about the future of ministries. நம்ம எதிர்கால ஊழியத்தை பற்றி பேசலாம்னு சொன்னார். Now, why I'm telling you this? நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், Great people in the kingdom are always humble people. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பெரிய மனிதர்கள் எல்லாம் எப்பொழுதுமே மிக தாழ்மையானவர்கள் தான். This is what I watched all across the nations. உலகம் எங்கிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் நான் பார்த்த காரியம் இதுதான். And they are concerned that the names are written in the book of the Lamb. அவர்களுடைய மிக முக்கியமான காரியம் எல்லாம் ஆட்டுக்குட்டியானுடைய புத்தகத்திலே அவருடைய பெயர்கள் The எழுதப்பட்டிருக்கிறது. book of Revelation chapter 20 says like this. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் இப்படி பார்க்கிறோம். If your name is there in the book of the Lamb, உங்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தால் you are not going to be thrown into the lake of fire. நீங்கள் அக்கினி கடலிலே தள்ளப்பட மாட்டீர்கள். Revelation chapter 20 from verses 13 to 15. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 13 15. You are safe in the hands of God. நீங்கள் தேவனுடைய கரங்களிலே பாதுகாப்பாய் இருக்கிறீர்கள். Dear brothers and sisters, if you have a concern for the kingdom, நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி அக்கறை உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், don't be wasting your time sitting at home. தயவு செய்து வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய நேரத்தை வீணடித்துக் Oh, கொண்டிருக்காதீர்கள். the Lord should speak to me. The Lord should speak to me. ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டும், என்னோடு கூட பேச வேண்டும். The Bible which you have in your hands is one of the greatest privileges you can ever have as a child of God. உங்களுடைய கரங்களில் இருக்கிற வேதாகம் தான் தேவனுடைய பிள்ளையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய
ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியமாய் From the இருக்கிறது. book of Revelations, Genesis to the book of Revelation, ஆதியாமத்தின் புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை everything was inspired by the power of the Holy Spirit. எல்லாமே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே உங்களுக்கு அங்கே It's a எழுதப்பட்டிருக்கிறது. great privilege that we have the Tamil Bible in our hands this evening. இந்த மாலை வேளையிலே தமிழ் வேதாகமத்தை நம்முடைய கரங்களிலே வைத்திருக்கிறதே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு That தான். some German came to India some 320 years or something, Ziegenbalg, Pastor Ziegenbalg, and he translated the Bible for us. கிட்டத்தட்ட 320 வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு ஜெர்மன்காரர் எந்த இடத்திலிருந்தோ இந்திய தேசத்துக்கு வந்து இந்த வேதாகமத்தை நமக்காக தமிழிலே மொழிபெயர்த்து He did கொடுத்தார். not say, oh, this ministry is too hard for me. அவர் சொல்லவில்லை இந்த ஊழியம் எனக்கு மிக கடினமாக Do இருக்கிறது. you know the German church did not want to send him out to India? உங்களுக்கு தெரியுமா ஜெர்மன் சபை ஆரம்பத்திலே அவர் இந்தியாவுக்கு அனுப்புவதற்கு விரும்பவே இல்லை. He came in an ordinary fishing boat that belonged to Denmark. சாதாரணமாக டென்மார்க்குக்கு சொந்தமான ஒரு மீன்பிடி படகுல தான் அவர் இந்திய தேசத்துக்கு வந்தார். They did not even know where they are going to land. அவங்க எந்த இடத்துல போய் கரையிறங்க போகிறார்கள் என்று கூட அவர்களுக்கு தெரியாது. And suddenly they came to Trankoba. திடீரென்று அவர்கள் தரங்கம்பாடிக்கு வந்து This சேர்ந்தார்கள். man came out and started his ministry. இந்த மனுஷன் வெளியே வந்து இந்த ஊழியத்தை தொடங்கினார். This was the dedication of these saints, I tell you. இதுதான் ஆதி பரிசுத்தவான்களுடைய ஒரு அர்ப்பணிப்பாய் இருக்கிறது. Nothing can be compared to their dedication. அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்புக்கு நிகராக இன்றைக்கு எதையுமே நம்ம சொல்ல முடியாது. Nothing can be compared for all the sufferings they took upon themselves. நம்முடைய வாழ்க்கையில அவர்கள் எடுத்துக்கொண்டதான பாடுகள் நிந்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அதற்கு ஒப்பாக நாம் எதையுமே சொல்ல முடியாது. Everything for the kingdom of Jesus. எல்லாமே ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காகவே அவர்கள் And செய்தார்கள். this is the reason why we have the revelation of God in our hands in the form of a Tamil Bible. இந்த காரணத்தினால் தான் இன்றைக்கு தமிழ் வேதாகம் என்கிறதான அந்த அடையாளத்தோடு கூட நம்முடைய கரங்களிலே நாம் தேவனுடைய வார்த்தையை வைத்திருக்கிறோம். Paul is sitting in prison now. பவுல் இப்பொழுது சிறைச்சாலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். And normally we'll say, oh, believers, you know how I am suffering now. சாதாரணமாக நம்ம நினைப்போம் விசுவாசிகளை பார்த்து அவர் சொல்லுவார் நான் எப்படி கஷ்டப்படுறேன் தெரியுமா? Oh, கடந்து வந்த பாதைகள். You know all my கடந்து வந்த பாதைகள். நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? Oh, tears are flowing down my cheeks. அப்படியே என்னுடைய கண்களிலே கண்ணீர் வழிந்தோடுகிறது. Oh, I need the help of God right now. எப்படியோ தேவன் தான் எனக்கு உதவி செய்ய I வேண்டும். think these people were totally of a different caliber. ஆனால் அன்றைக்கு இருந்த ஜனங்கள் முற்றிலும் வேறு ரகமானவர்கள். He said, rejoice. And again I say, rejoice now. அவர் சொல்லுகிறார் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள். You know, sometimes if you get a letter like this from a jailed person, you think, oh, he's gone crazy. சில நேரங்களில் ஜெயிலில் இருக்கிற ஒரு மனுஷன் உங்களுக்கு இப்படி கடிதம் எழுதுனா நீங்க நினைப்பீங்க ஒருவேளை அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று. He's commanding now. அவர் அங்கே கட்டளையாக சொல்லுகிறார். It's not a suggestion. இது ஒரு ஆலோசனையாக சொல்லப்படவில்லை. Rejoice now, rejoice. And again I say, rejoice. நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள். Because they had such a faith on the coming of the Lord Jesus Christ. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்களுடைய விசுவாசம் அவ்வளவாய் இருந்தது. What they are going to encounter in life in the future. அவருடைய எதிர்காலத்தில் அவர்கள் சந்திக்க போகிற காரியங்கள் எல்லாம் They are going to be a part of the great resurrection with the Lord Jesus Christ. எதிர்காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுதலிலே அவர்கள் பங்கு பெற You போகிறார்கள். know, when you're always looking upwards, நீங்கள் எப்பொழுதுமே உன்னதத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் you are போது not very concerned about things that are happening around you. உங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை நீங்கள் கண்டுகொள்ளவே மாட்டீர்கள். This outlook is so important in your personal life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மேல் நோக்கி பார்க்கிற காரியம் மிக மிக முக்கியமானதா You are so இருக்கிறது. focused on everything that is going to happen in the future with God. எதிர்காலத்தில் தேவனோடு கூட நடக்கிற காரியங்களை பற்றி நீங்கள் அவ்வளவு அக்கறை உள்ளவர்களாக You are இருக்கிறீர்கள். so focused about everything that God is going to do and what you are going to enjoy with Him in the future. எதிர்காலத்தில் தேவன் உங்களுக்கு செய்ய போகிற காரியம் அவரோடு கூட நீங்க சந்தோஷமாய் அனுபவிக்க போகிற காரியங்களை பற்றி நீங்கள் மகிழ்ச்சியாக And இருப்பீர்கள். your outlook determines the joy of your heart, I tell you. நீங்கள் உன்னதத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அது உங்களுடைய இருதயத்தினுடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது. Everything changes completely. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் அது முற்றிலுமாக மாறுதலை If ஏற்படுத்துகிறது. you're always looking down about things around you, எப்பொழுதுமே உங்களை சுற்றி நடக்கிறதான காரியங்களை நீங்கள் தரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் this is going to really put you down completely. இது ஒரு நாள் உங்களை முற்றிலுமாக கீழே அழுத்திவிடும். You know, sometimes we are like this in our personal lives. சில நேரங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் இப்படித்தான் இருக்கிறோம். Oh, my circumstance is bad. என்னுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமாக I இருக்கிறது. have a lot of problems around me. என்னை சுற்றிலும் அநேக பிரச்சனைகள் எனக்கு Oh, இருக்கிறது. look at these people around me. என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை பாருங்கள். Lord, do you know
all what I'm going through because of your ministry? ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தினால் நான் படுகிற பாடுகளை எல்லாம் நீர் பார்த்தீரா? Do you think Jesus doesn't know? The person who called you doesn't know what you're going through? உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்க எந்த பாதையில் செல்கிறீர்கள் என்று தெரியாமல் இருக்கிறதா? This God who created you knows nothing about you? உங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியாமல் இருக்கிறதா? The person who called you doesn't have any knowledge about you? உங்களை அழைத்த தேவனுக்கு உங்களை பற்றி நன்றாக தெரிந்திருக்கிற தேவனுக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியாமல் This இருக்கிறதா? person who set his eyes upon you even before the foundations of this world, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தமது கரங்களை தம்முடைய கண்களை உம்மீது பதித்தவருக்கு, who called you by your name, உங்களை பெயர் சொல்லி அழைத்தவருக்கு, who separated you from the womb of your mother, உங்களுடைய தாயின் கர்ப்பத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்தவருக்கு, he has no knowledge about you? உங்களை பற்றி எந்த விதமான அறிவும் இல்லாமல் You know, இருக்கிறதா? sometimes we pray like this sometimes, சில நேரங்களில் நம்ம இப்படி ஜெபிப்போம், as if God is totally ignorant. ஏதோ ஆண்டவர் நம்மை பற்றி எதுவுமே தெரியாமல் இருப்பது Lord, போல. you know the deepest valley I'm going through now, ஆண்டவரே, நான் இப்பொழுது கடந்து சென்று கொண்டிருக்கிற இந்த ஆழமான பள்ளத்தாக்கு உமக்கு தெரியுமா? and all the sad songs come immediately. உடனடியாக ரொம்ப கவலையான பாட்டெல்லாம் நம்ம பாடுவோம். You know, I went to a small one church invited me in the beginning of my ministry for a youth meeting. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு முறை ஒரு வாலிபர் கூட்டத்திற்கு என்னை அழைத்திருந்தார்கள். I traveled 800 kilometers for that. 800 கிலோமீட்டர்கள் நான் பிரயாணம் பண்ணி அந்த சபைக்கு போனேன். And after reaching this place, அந்த இடத்துக்கு போன உடனே 7 people are sitting there in this so-called youth meeting. வாலிபர் கூட்டம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கூட்டத்தில் 7 பிள்ளைங்க தான் உட்கார்ந்திருந்தாங்க. It was not Kutam, just 7 people. அது வந்து ஒரு கூட்டம் கிடையாது, 7 பேர் தான் இருந்தாங்க அங்க. And they said, Pastor, we'll first sing songs now. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் முதல்ல நம்ம கொஞ்சம் பாட்டு பாடுவோம். No, the people there said, all only youth, they said, we will sing songs now. அங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்க சொன்னாங்க, நாங்க வந்து பாட்டு பாடுறோம். And I tell you, when I was listening to these songs, அந்த பாட்டெல்லாம் நான் கேட்ட உடனே all the joy of my heart was draining. என் இருதயத்தில் ஏற்கனவே இருந்த சந்தோஷம் கூட அப்படியே வடிஞ்சு போயிடுச்சு. I am so tired. நான் ரொம்ப களைப்படைஞ்சிட்டேன். 800 kilometers I've been driving my car. 800 கிலோமீட்டர் என்னுடைய காரை ஓட்டி நான் அங்கே போய் எனக்கு சந்தோஷமே இல்லை. All these songs are like this. Yeah? தொல்லை 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 தொல்லை. That's what they are singing. அவங்க பாட்டு எல்லாம் பார்த்தா இதே மாதிரி பாட்டு தான். And I was listening for about 15 or 20 minutes. ஒரு 15-20 நிமிஷம் இந்த பாட்டெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். Everything is about sorrow. எல்லாமே ஒரே பாடுகள் துக்கங்களை பத்தி பாட்டு தான். All what they are going through in their personal. I don't know they were suffering like that. உண்மையாகவே அவங்க அப்படி கஷ்டப்பட்டாங்களான்னு கூட எனக்கு தெரியல. But if you don't look upwards, such songs will come automatically. ஆனா நீங்க எப்பொழுதுமே பரலோகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு நபராக இல்லாவிட்டால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாட்டெல்லாம் வந்துரும். If you are looking for a hair in the soup, you will always find one. நீங்க எப்பொழுதுமே ஏதாவது ஒரு காரணத்தை தேடிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஒன்னு கண்டுபிடிப்பீங்க. You just imagine a bowl of soup is there before you. யோசிச்சு பாருங்க, உங்க முன்னாடி ஒரு கிண்ணத்துல சூப் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. And you are trying to find a small hair in that soup. எங்காவது ஒரு முடி கிடக்குதா அப்படின்னு நீங்க தேடிட்டே இருந்தீங்கன்னா You can be sure you will find one. நிச்சயமா ஒன்னு கண்டுபிடிப்பீங்க. And they are singing and singing. I have to be very patient. அவங்க பாடுறாங்க, நானும் எவ்வளவு பொறுமையா இருந்து பார்த்தேன். I was smiling, I was trying to control my laughter. நான் கொஞ்ச நேரம் சிரிச்சேன். சரி, எப்படி சத்தமா சிரிக்க கூடாது. தொல்லை தொல்லை வாழ்க்கையில தொல்லை. All such songs, really all such songs. உண்மையாவே எல்லா பாட்டுமே இதே மாதிரி தான் இருந்துச்சு. And I said, can you please stop your songs now? அதுக்கு அவர் சொன்னேன், தயவு செய்து உங்க பாட்டை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? People outside, they are all full of தொல்லை தொல்லை தொல்லை. ஏற்கனவே இந்த சபைக்கு வெளியில இருக்கிறவங்க எல்லாம் ஏற்கனவே தொல்லை என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. And if you have so much of தொல்லை 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 here, இங்க சபைக்குள்ளே வந்து இப்படி தொல்லைன்னே பாடிட்டு இருந்தா why should they come to your congregation? எதுக்காக உங்க சபைக்கு வெளியில இருக்கிறவங்க எல்லாம் வரணும்? You know, sometimes it is like this. We refuse to see upwards. நம்ம உன்னதத்தை பார்க்கிறதற்கு நம்மை நாமே தடை செய்து கொள்கிறோம். And we are always looking at the problems we still have. எப்பொழுதுமே நமக்கு இருக்கிற பிரச்சனைகளையே நம்ம கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். Sometimes we are controlled only by circumstances. சில நேரத்துல சூழ்நிலைகளினாலேயே நம்ம கட்டுப்படுத்தப்படுகிறோம். Promotion, yeah, I am rejoicing. எனக்கு பதவி உயர்வு வருதா, உடனே சந்தோஷம். Child is born, rejoicing. ஒரு குழந்தை பிறந்திருக்கா, ஒரே சந்தோஷம். House dedication, yeah, wonderful rejoicing. வீடு கட்டிட்டேனா, வீடு பிரதிஷ்டையா, ரொம்ப சந்தோஷம். As soon as the circumstances change, ஆனா எப்போ என்னுடைய சூழ்நிலை மாறுகிறதோ, for example, when your boss fires you, உதாரணமா ஒருவேளை நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்து உங்களை வேலையை விட்டு அனுப்பிட்டா, sometimes they call you very kindly into the room. சில நேரத்துல ரொம்ப அன்பா உங்களை அறைக்கு கூப்பிடுவாங்க. Please be seated. தயவு செய்து உட்காருங்க. And you are fired. இன்னையில இருந்து உங்களுக்கு வேலை கிடையாது. Just imagine
We'll say, rejoice. Will you say this? அந்த நேரத்துல சொல்லுவீங்களா, கர்த்தருக்குள் நான் களி கூறுகிறேன்? எல்லாமே போச்சே, எல்லாமே போச்சே. You'll be singing like that. ஒருவேளை உடனே இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுவோம். You know, if you don't look upwards, you will come into a lot of troubles in your life, I tell you. நீங்கள் பரலோகத்தை நோக்கி பார்க்கவில்லை என்று சொன்னால் உடனடியாக இந்த பிரச்சனைகளினாலேயே நீங்கள் அப்படி மாறி விடுவீர்கள். Jesus told to his disciples, இயேசு கிறிஸ்து தன்னுடைய to all the people, come to me all you are weary and burdened, ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், and I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Do you know how I give you rest? நான் உங்களுக்கு எப்படி இளைப்பாறுதல் தருவேன் தெரியுமா? Take my yoke upon you. என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு Learn from me, என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். for because I am gentle and humble at heart. ஏனென்றால் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். And when you are attached to me in this yoke, இந்த நுகத்திலே என்னோடு கூட நீங்கள் பூட்டப்பட்டிருக்கும் போது you will find rest for your souls. அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் For கிடைக்கும். my yoke is easy and my burden is light. என்னுடைய நுகம் மெதுவாகவும் என்னுடைய அந்த நுகமானது மிகவும் லகுவாகவும் இருக்கிறது. If you look into these words very carefully, இந்த வசனங்களை நீங்க கவனமாக பார்க்கும்போது you are already weary, you are already burdened. நீங்க ஏற்கனவே மிகவும் பாரப்பட்டு களைப்படைந்து இருக்கிறீர்கள். Jesus says, come to me, I will give you rest. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். And then he says, take my yoke now. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. Lord, I already have a yoke on my life. ஆண்டவரே, ஏற்கனவே என் வாழ்க்கையில ஒரு நுகத்தோடு தான் நான் வந்திருக்கிறேன். That's why I am seeking your face. அதனால தான் ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி So பார்க்கிறேன். I need to be tied together with you in a yoke now. ஆண்டவர், இப்பொழுது மறுபடியும் உம்மோடு கூட ஒரு நுகத்திலே நான் பூட்டப்பட வேண்டுமா? And then I have to learn from you. அதுக்கப்புறம் உம்மிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டுமா? For I am gentle and humble at heart. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் I இருக்கிறேன். am not like the Pharisees and Sadducees around you. உன்னை சுற்றி இருக்கிறதான பரிசேயர்கள் சதுசேயர்களைப் போல நான் I இல்லை. am not like the religious leaders around you. உன்னை சுற்றி இருக்கிறதான அந்த மத தலைவர்களைப் போல நான் இல்லை. No, I am humble and gentle at heart. இல்லை, நான் இருதயத்திலே சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். And my yoke is easy. என் நுகம் மெதுவாய் இருக்கிறது. I think you know the yoke story from villages. நான் நினைக்கிறேன் கிராமங்களில் நிச்சயமா நீங்க நுகத்தை பார்த்திருப்பீங்க. They will tie you together with a very experienced bull. அவர்கள் நன்றாக அனுபவம் வாய்ந்த பழக்கப்பட்ட ஒரு எருதோடு கூட இன்னொரு ஒரு மாடு கட்டப்படும். And that will be leading you on the fields. அந்த பழக்கப்பட்ட எருது இன்னொரு காளையை வழி நடத்தும். And then you have to submit to this elderly bull. அங்கே பழக்கப்பட்ட அந்த எருதுக்கு இன்னொரு எருது கீழ்ப்படிய வேண்டும். God says, I will take you. I am gentle and humble. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை எடுத்துக்கொள்கிறேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். But you have to submit to myself. ஆனா நீ எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். Come to me, all you are weary and burdened. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என் அண்டைக்கு வாருங்கள். And so in this pattern I will give you rest. இந்த முறையிலே உங்கள் ஆத்துமாக்களுக்கு நான் இளைப்பாறுதலை கொடுப்பேன். Dear sisters, wonderful teachings of Jesus, I tell you. கருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான உபதேசங்கள். You know, this is what Jesus says. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். You have troubles in your life? உங்களுடைய இருதயங்களிலே பாரங்கள் இருக்கிறதா? Take my yoke upon you. என்னுடைய பாரத்தை, என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். You know what we will say? நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? Lord, I already have troubles. ஆண்டவரே, ஏற்கனவே எனக்கு பாரம் இருக்கிறது. I have a yoke. ஏற்கனவே என் வாழ்க்கையில ஒரு நுகத்திலே நான் பூட்டப்பட்டிருக்கிறேன். And you are going to put me in a new yoke right now. இப்பொழுது ஒரு புதிய நுகத்திலே வேறு என்னை நீர் பூட்ட போகிறீரா? You know, when you come to the Lord Jesus Christ, நீங்கள் கர்த்தராகிய இயேசுவண்டை வரும்போது, when you submit yourself, நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது, God says, I will give you rest in your life. ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய வாழ்க்கையிலே நான் இளைப்பாறுதல் தருவேன். Because God says, I am a humble person. என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் தாழ்மை உள்ள நபராய் இருக்கிறேன். Because every believer lives with the hope of glory in his heart. ஏனென்றால் ஒவ்வொரு விசுவாசியுமே என்னுடைய மகிமையின் நம்பிக்கைக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். This is the only thing what we can really hope for. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை இது மாத்திரம்தான். All what you possess today may not be yours tomorrow. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறது எல்லாம் நாளைக்கு உங்களுக்கு சொந்தமாயிராமற் போகலாம். Who gives you the guarantee? யார் உங்களுக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுப்பார்கள்? All what you have today in your life. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சொந்தமாய் இருக்கிறது எல்லாம். Who gives you the guarantee that it's going to be yours tomorrow? நாளைக்கு அது உங்களுக்கு சொந்தமாய் இருக்க போகிறதுங்கிற உத்தரவாதத்தை யார் உங்களுக்கு கொடுப்பார்கள்? Things can change so suddenly.
நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் திடீரென்று மாற முடியும். God says, I am the person who can forgive you. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மன்னிக்கிற தேவனாய் I இருக்கிறேன். am the God who gives you real joy, உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாய் that you இருக்கிறேன். can really live with the hope of His glory. அவருடைய மகிமையின் நம்பிக்கைக்காக நீங்கள் வாழ முடியும். Dear brothers and sisters, what we are going to inherit is the glorious presence of Jesus. இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் சுதந்திரிக்க போகிறது தேவனுடைய மகிமையான அந்த பிரசன்னம். Jesus, now again in the word it says, have no anxiety about anything. இயேசு கிறிஸ்து இங்கே பவுலுடைய கடிதத்திலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். Don't have any anxiety about anything now. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Just a command he's writing right now. இங்கே ஒரு கட்டளையாக அவர் சொல்லுகிறது. This man who's sitting in prison, அவர் சிறைச்சாலையில் உட்கார்ந்து he கொண்டிருக்கிறார். says, rejoice, and again I say rejoice. அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். Have no anxiety about anything in your life, நீங்களுடைய வாழ்க்கையில எதை பற்றியும் கவலைப்பட but வேண்டாம். everything by prayer and supplication with thanksgiving, let your requests let it be known to God. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Don't be anxious about anything that's happening around you. உங்களை சுற்றி நடக்கிற எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். But our problem is, ஆனா நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், when we come to the presence of God, நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வரும்போது our entire prayer is about anxiety. நம்முடைய முழு ஜெபமே நம்முடைய கவலையை பற்றி தான். Yeah, this is what we do. இதைத்தான் நாம் செய்கிறோம். All prayer meetings are like this. நம்முடைய எல்லா ஜெபமே இப்படித்தான். Come on, let's pray together with all the requests you have right now. சரி, உங்களுக்கு இருக்கிற எல்லா ஜெப குறிப்போடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே Thousands come together immediately. ஆயிரக்கணக்கான பேர் உடனடியா வருவாங்க. But Jesus, don't be anxious about anything. ஆனா இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். Do you know, no one can change our life even a millimeter. உங்களுடைய வாழ்க்கையை ஒரு மில்லிமீட்டர் கூட யாராலையும் மாற்ற முடியாது. Yes, they may try. ஒருவேளை அவங்க முயற்சிக்கலாம். They may try to make you happy. ஒருவேளை அவர்கள் உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கலாம். But at the same time, they will go and talk about you everywhere. ஆனா அதே நேரத்துல நீங்க சொல்லுகிற காரியங்களை பற்றி எல்லாரிடத்திலும் போய் பேச ஆரம்பிப்பார். Every person sitting here this evening may have concerns. இந்த மாலை வேளை இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குமே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து கவலை இருக்கலாம். There will be things that are really making you to struggle. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களை போராட பண்ணுகிற அநேக காரியங்கள் உங்களுக்கு இருக்கலாம். But don't be anxious about anything. ஆனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். But in everything by prayer and supplication with thanksgiving, let your request be known to God. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு This is தெரியப்படுத்துங்கள். what Peter is writing in 1 Peter chapter 5. இதைத்தான் 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல பேதுரு சொல்லுகிறார். Cast all your burdens on Jesus. உங்களுடைய எல்லா பாரங்களையும் கர்த்தர் மீது வைத்து விடுங்கள். Actually, you should translate it. தூக்கி போடு. That's what you should translate. உங்களுடைய எல்லா பாரங்களையும் தேவன் மீது தூக்கி வீசுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Whatever you have, just cast it on Jesus. உங்களுடைய வாழ்க்கையின் மீது இருக்கிற எல்லா பாரங்களையும் கர்த்தர் மீது நீங்கள் தூக்கி வீசி விடுங்கள். Because when you do this, நீங்கள் அதை செய்யும் பொழுது, then the peace of God that surpasses all understanding begins to reign in your heart. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். When you cast all your burdens on Jesus, உங்களுக்கு இருக்கிற எல்லா பாரங்களையும் இயேசுவின் மீது நீங்கள் தூக்கி எறிந்து விடும்போது, the peace of God will suddenly descend into your heart, into your தேவனுடைய life. சமாதானமானது திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையை சூழ ஆரம்பிக்கிறது. Sometimes the sickness of a family member. சில நேரங்களில் நம்முடைய குடும்ப அங்கத்தினர் வாழ்க்கையில் இருக்கதான் ஒரு வியாதி. One of my greatest concerns was the sickness of my mother when I traveled to Germany. நான் ஜெர்மனி தேசத்துக்கு பிரயாணம் பண்ணும் பொழுது என்னுடைய மிகப்பெரிய கவலையே என்னுடைய தாயினுடைய வியாதி தான். I always thought, will I see my mother again? நான் எப்பொழுதுமே என்னுடைய கவலை, நான் திரும்ப என்னுடைய அம்மாவை உயிரோடு கூட பார்ப்பேன். I didn't want to leave her alone. நான் எப்பொழுதுமே அவங்களை தனிமையாக விட வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. And I was so concerned, I'm not going to see her again. எனக்கு எப்பொழுதுமே ஒரு கவலை இருந்தது, இனிமே நான் அவர்களை உயிரோடு கூட பார்ப்பேனா. Actually, I told her very secretly. நான் ஒரு இடத்துல ரகசியமாய் சொல்லியிருந்தேன். ஒரு மாசத்துல வந்துருவேன். That's what I told her. அப்படி சொல்லிட்டு தான் போனேன். Don't tell Papa now. அப்பாட்ட சொல்லாதீங்க. He'll be very angry. அவர் ரொம்ப கோபப்படுவாரு. So just keep quiet. 1 month I am back. நீங்க அமைதியா இருங்க, ஒரு மாதத்துல நான் வந்துடுறேன். I'll go and visit all the big cities in Europe. நான் போய் ஐரோப்பால இருக்கிற பெரிய பட்டணங்களை எல்லாம் பார்த்துட்டு, London, Rome, everything I'll see, I'll come back. லண்டன், ரோம் எல்லாம் பார்த்துட்டு நான் திரும்பி வந்துடுறேன். This I promised her in 1977. 1977ல நான் உங்ககிட்ட வாக்கு சொன்னேன்.
when I left at the airport, I tell you. நான் விமான நிலையத்தை விட்டு சென்ற போது சொன்னேன். You know, sometimes it is like this. We carry burdens no one sees. சில நேரத்தில் அநேக பாரங்களை நம்ம சுமந்து கொண்டிருப்போம், ஆனா யாருக்குமே தெரியாது. It's because of relationships, maybe. சில நேரங்களில் உறவுகளின் நிமித்தமாக, Maybe property, money, whatever it is. ஒருவேளை சொத்துக்கள் நிமித்தமாக, பணத்து நிமித்தமாக, Relationship with brothers and sisters. சில நேரத்தில் சகோதரிகளோடு நமக்கு இருக்கிற உறவை நிமித்தமாக. Everything is killing you, and you cannot speak with anyone about this. இது உங்களை கொன்று கொண்டே இருக்கும், ஆனா இதை பற்றி யாரிடத்தில் உங்களால் பேச முடியாது. Do you know every person thinks about 70,000 concerns every day in his brains, every day. This is what scientists found out. ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளில் 70,000 எண்ணங்களை குறித்து அவன் யோசிக்கிறான் அல்லது கவலைப்படுகிறான் என்று சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். If you don't cast your burdens on Jesus, இயேசுவின் மீது உங்களுடைய பாரங்களை நீங்கள் வைத்து விடாவிட்டால், all these 70,000 will just crush you, I tell you. இந்த 70,000 எண்ணங்களும் சேர்ந்து உங்களை நசுக்கிவிடும். Every day 70,000. ஒவ்வொரு நாளும் 70,000 எண்ணங்கள் ஒரு மனிதனுடைய மூளையில் தோன்றுகின்றன. In 10 days 7 lakhs concerns. 10 நாள்ல 7 லட்சம். It's crushing you down. அது உங்களை அப்படியே நசுக்கி போடுகிறது. This is what can happen to every one of us. இது நம்ம ஒவ்வொருவருக்குமே நடக்க முடியும். Sometimes we think God is not concerned about little things. சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்களை குறித்து அவர் அக்கறை இல்லாமல் இருக்கிறார் என்று. Is he going to really listen to my small things? உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சின்ன சின்ன காரியங்களை பார்த்து கர்த்தர் உண்மையாகவே கவலைப்படுவாரா? The God who created you is concerned about everything that pertains to your life. உங்களை சிருஷ்டித்த தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களை பற்றி அவர் கவலைப்படுகிறார். The peace of God that surpasses all understanding will reign in your hearts. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்கிறது. When Jesus is reigning over your life, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையின் மீது ஆளுகை செய்யும் போது, God says, I am concerned about everything. கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் பற்றியும் நான் அக்கறை உள்ளவராய் இருக்கிறேன். One man used to be very concerned in his life. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் பற்றி மிகவும் He கவலைப்படுகிறவனாய் used to think about everything. எல்லாவற்றையும் பற்றியும் அவன் யோசித்துக் கொண்டே இருப்பான். Everyone in the office came to know about his thinking. அவனுடைய அந்த சிந்தனைகளை பற்றி அலுவலகத்தில் இருக்கிற எல்லாருமே கேள்விப்பட்டாங்க. Suddenly one day he came and he said, I have given up everything, all the concerns of my life. ஒரு நாள் அந்த மனுஷன் வந்து சொன்னான், என் கவலை எல்லாத்தையும் ஒருத்தர்கிட்ட நான் கொடுத்துட்டேன். And they said, hey, how did you do this? அவங்க கேட்டாங்க, எப்படி இதை நீ செய்தாய்? I have engaged a person to take away all of my concerns. என்னுடைய எல்லா கவலையும் எடுத்துக்கிறதுக்கு ஒரு மனுஷனை நான் நியமிச்சிட்டேன். And I told him every year I'll pay, this is just my calculation, 20 crores of rupees every year. அந்த மனுஷன் சொன்னா, என் கவலைகளை அவர் பார்த்துக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 20 கோடி ரூபாய் நான் தரேன்னு சொல்லிட்டேன். And people asked him like this, உடனே சுற்றி இருக்கிறவங்க கேட்டாங்க, you earn $50,000 a month. நீ ஒரு மாதத்துக்கே $15,000 தான் சம்பளம் வாங்குற. And you are going to give 20 crores every year? எப்படி நீ ஒவ்வொரு வருஷமும் 20 கோடி ரூபாய் அந்த மனுஷனுக்கு கொடுப்ப? And he said, I am not anxious about that also. அவர் சொன்னார், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. Because it is not my business. ஏன்னா அது ஒண்ணு ஏன் கவலை கிடையாது. I have given this problem also to this person. இந்த கவலை கூட அவர் பாடுன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். You know, this is a wonderful way how you can solve your problems. இப்படித்தான் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க தீர்க்க முடியும். You know, I have given all my concerns to him. என்னுடைய எல்லா கவலைகளையும் நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். And even the payment is not my business anymore. அதே போல அவருக்கு பணம் கொடுக்கிறது கூட ஏன் பாடு கிடையாது. Because he will do everything for me. ஏன்னா எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவரே செய்து விடுவார். And then Paul says, lastly, கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது, I think many of you will be very happy about this word. இந்த வசனத்தை பத்தி நீங்க எல்லாமே சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். Lastly. கடைசியாக என் சகோதரரே. But even in the 3rd chapter he said once, lastly. ஆனா 3வது அதிகாரத்துல கூட கடைசியாக என் சகோதரன் தான் சொல்லுவார். I was laughing alone in my room when I read that. நான் அதை படிக்கும்போது என் ரூம்ல தனியா சிரிச்சிட்டு இருந்தேன். Just like this I preach sometimes. இப்படிதான் நான் பிரசங்கம் I பண்ணும்போது say lastly. கடைசியாக. And 5th time I'm telling lastly. 5வது முறையா கடைசியாக. And I was very consoled. Even Paul had this problem. நான் நினைச்சேன், பரவாயில்ல, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கூட ஏன் பிரச்சனை தான் இருந்திருக்குன்னு நினைச்சேன். Lastly, he's coming to an end right now. இப்ப சொல்றார், கடைசியாக என் சகோதரரே. Hey, you helped me a lot, you church in Philippi. நான் பிலிப்பு சபையிலிருந்து எனக்கு நீங்க நிறைய உதவி செய்திருக்கிறீங்க. When I was under house arrest in Rome, நான் ரோம் பட்டணத்துல வீட்டு காவலில் வைக்கப்பட்ட போது, you sent my brother, my co-worker and my co-soldier to me. என்னோடு கூட ஊழியம் செய்தவன் என்னுடைய சகோதரன்
என்னோடு கூட ஊழியத்தில் மிக அதிகமாக ஈடுபட்டிருந்த அந்த உடன் ஊழியர் எனக்காக அனுப்பி வைத்தீர்கள். Epaphroditus, you sent to me at that time. எப்பாப்ராதித்து என்கிறதான் அந்த மனுஷனை என்னிடத்திற்கு அனுப்பினீர்கள். You really helped me when I was in Macedonia. நான் மக்கதோனியாவில் இருந்த பொழுது நீங்கள் எனக்கு உதவி செய்தீர்கள். And also in Thessaloniki. அதே போல தெசலோனிக்காவில் இருந்த பொழுதும் எனக்கு உதவி செய்தீர்கள். You know why I'm writing to you about this now? நான் ஏன் இதை பற்றி உங்களுக்கு எழுதுகிறேன் தெரியுமா? Not because I'm expecting anything from you. நான் உங்களிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறதுனால அல்ல. When you gave to God, நீங்கள் தேவனுக்கு கொடுத்த போது, and when I was using that in my ministry, அதை என்னுடைய ஊழியத்தில் நான் பயன்படுத்தினேன். all the fruits of this ministry came to your account. அந்த ஊழியத்தின் பலன்கள் எல்லாம் உங்களுடைய கணக்கில் எழுதப்பட்டிருக்கிறது. And you had a great gain in your bank account. உங்களுடைய அந்த வங்கி கணக்கிலே மிகப்பெரிய ஒரு பலனை நீங்கள் Through பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். everything what you invested in my ministry. என்னுடைய ஊழியத்தில் நீங்கள் முதலீடு செய்த எல்லாவற்றுக்காக. And this is the reason why I'm writing. இந்த காரணத்தினால் தான் இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். Paul could have expected so much. பவுல் அவரிடத்துல நிறைய எதிர்பார்த்திருக்க முடியும். He led so many thousands to Christ. ஆயிரக்கணக்கான ஜனங்களை அவர் கர்த்தரண்டை வழி He could நடத்தினார். have said, oh, God tells me I need a new car now. அவர் சொல்லியிருக்கலாம், கர்த்தர் என்னிடத்துல சொல்லுகிறார் எனக்கு ஒரு புதிய கார் தேவை என்று. 20 people God has given the names who are going to pay the EMI now. ஆண்டவர் நம்முடைய சபையில் 20 பேருடைய பேரை கொடுத்திருக்கிறார், அவங்க எல்லாம் எனக்காக இஎம்ஐ கட்டுவாங்க. And I will read the names. Will you please stand up now? நான் இப்ப பேர் எழுது படிப்பேன், நீங்க எல்லாரும் எழும்பி நில்லுங்க. Don't worry, don't run away now. யாரும் பயந்து ஓடிராதீங்க. This is just a joke. Sometimes all what we do in ministry today. இது வந்து ஒரு சிரிப்பா தான் நான் சொன்னேன். சில நேரத்துல சபைகள்ல சில ஊழியக்காரர்கள் செய்கிறது இப்படித்தான். Take a credit now in the name of Jesus. நீங்க இயேசுவின் நாமத்தினால ஒரு கடனை வாங்குங்க. Other than love, don't be a slave to anyone. வேதம் சொல்லுகிறது, அன்புக்காக மாத்திரமே அல்லாமல் வேறொன்றிலும் கடன்படாதிருங்கள். There's no, this is really very important for me. இது என்னை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான ஒரு வசனம். Don't sign papers just like that. தயவு செய்து யாருக்காகவும் நீங்க பிணை கையெழுத்து Just போடாதீங்க. read properly before you sign. நீங்க கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறதுன்னு படிங்க. One of my dearest members in my family wanted me to sign in one of the papers. என்னுடைய குடும்பத்துல எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் ஒரு இதுல ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடணும்னு என்ன கேட்டிருந்தார். I said no. நான் சொன்னேன், நான் கையெழுத்து போட மாட்டேன். I will never sign. நான் ஒருபோதும் கையெழுத்து போட மாட்டேன். If you are taking a credit like that, ஒருவேளை நீங்க அப்படி ஒரு கடனை வாங்கினா, you will be the slave of the person who gave you the money. அந்த பணத்தை கொடுத்தவருக்கு நீங்க தான் அடிமை ஆவீங்க. அவன் வந்து மிரட்டிக்கிட்டே இருப்பான். கத்து வண்டியா என்னமோ சொல்லுவாங்கல்ல, கந்து கந்து வண்டி, கந்து என்னமோ. Yeah, so many things. There are so many names in India. இந்திய தேசத்துல நிறைய பேர் இருக்கு. At that time we'll say, yeah, give me the money. அந்த நேரத்துல பணம் கொடுங்கன்னு அவசரமா கையெழுத்து போடுவாங்க. And then you come in this கந்து வண்டியா கழுத வண்டி, whatever it is. கந்து வட்டி. அதுக்கப்புறம் அந்த கந்து வட்டியில கையெழுத்து போட்ட உடனே this is what will happen to you. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுதான் நடக்கும். He said, God will take care all of my needs in my life. இங்கே அவர் சொல்லுகிறார், தேவன் என்னுடைய எல்லா தேவைகளையும் அவர் பார்த்துக் கொள்வார். I am writing to you because you should know your accounts will raise as you begin to support me. நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கணக்குக்கு பலன் பெறுகிறது. And I will do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நான் செய்வேன். I can live in poverty. நான் பட்டினியாய் இருக்கவும் எனக்கு தெரியும். I know I can live in abundance. அதே போல பரிபூர்ணமாய் இருக்கவும் எனக்கு தெரியும். In my ministerial life I am used to everything. என்னுடைய ஊழிய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். I know what is need in my ministry. என்னுடைய வாழ்க்கையில தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். But I know through the Lord who strengthens me I can accomplish everything in my life. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I will do everything for God. நான் தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்வேன். This is the reason why you should look into the context of every text. இந்த காரணத்தினால் தான் வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீங்கள் ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். You just cannot say I will do all things through God or through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு அந்த சூழ்நிலை இல்லாம நீங்க சொல்லக்கூடாது. In the name of Jesus I claim every car on the street. இயேசுவின் நாமத்தினால அந்த தெருவில் போற ஒவ்வொரு காரையும் அவருடைய நாமத்தினாலே நான் எடுத்துக்கொள்கிறேன். Some years ago they used to do this. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக இப்படி செய்து கொண்டிருந்தாங்க. There'll be a car on the street.
உங்க தெருவுல ஒரு கார் In the நிக்கும். name of Jesus, I'm claiming this car. இயேசுவின் நாமத்தினால இந்த காரை நான் பற்றிக் கொள்கிறேன். If the car owner comes, you are gone. அந்த கார் சொந்தக்காரர் வந்தாரு, நீங்க காலி. You know, sometimes we do some stupid things sometimes. சில நேரத்துல சில முட்டாள்தனமான காரியங்களை நாம் செய்வோம். I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I know I can survive in every situation of life through the grace of God. தேவனுடைய கிருபையினாலே என்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னால் தொடர்ந்து செல்ல முடியும். I want every eyes to be closed in the presence of God. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Dear brothers and sisters, when we look back in our personal lives, கருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும்போது God has been so gracious to every one of us. தேவன் நம் ஒவ்வொருவருக்குமே மிகுந்த அவர் அக்கறையுள்ள தேவனாய் இருந்திருக்கிறார், கிருபையுள்ள தேவனாய் இருந்திருக்கிறார். All what He has done in our personal lives, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் செய்த காரியங்கள் எல்லாம் everything has been wonderful. எல்லாமே அற்புதமானதாகவே இருந்திருக்கிறது. In our times of troubles, in our times of depths and heights, நம்முடைய வாழ்க்கையில தாழ்ந்த நேரங்களில, உயர்ந்த நேரங்களில, திருப்தியாக இருந்த நேரங்களில God has always been faithful. தேவன் எப்பொழுதுமே நமக்கு உண்மையுள்ளவராகவே இருந்திருக்கிறார். For everything we stand together to say to the Lord, thank you. நம்ம எல்லாவற்றுக்குமே ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்ந்து நின்று ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். Before we come to the Lord's table, ஆண்டவருடைய பந்திக்கு நாம் வருவதற்கு முன்பதாக can we all stand up in the presence of the Lord? எல்லாருமே ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா? Many situations, Lord, I do not understand. அநேக சூழ்நிலைகள் ஆண்டவரே என்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கிறது. You led me through new ways. ஆண்டவரே என்னை புதிய வழிகளிலே நீ நடத்தி இருக்கிறேன். But you brought me to heights that I never dreamt about. ஆனால் என் வாழ்க்கையிலே நான் கனவு கண்டிராத உயரமான இடங்களிலே என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். Image. This is the grace of God in our lives. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது. Sometimes you can never understand. சில நேரங்களிலே இதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். People who are missionaries know what I'm talking about. மிஷனரிகளாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு நான் எதை பற்றி பேசுகிறேன் என்று நன்றாக தெரிந்திருக்கும். Sometimes you do not even have food for the next day. சில நேரங்களில் அடுத்த வேளைக்கான உணவு கூட நமக்கு இல்லாமல் இருக்கும். But you have to trust God. இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நம்பித்தான் ஆக வேண்டும். That God is going to provide for you. தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் போஷிப்பார் செய்வார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தாக வேண்டும். Let us raise our hands and say, Lord, thank you, Jesus. நம்முடைய கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? Everything, it's all because of you. ஆண்டவரே எல்லாம் உம்மாலே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்தது. I do not understand many things. அநேக காரியங்களை நான் புரிந்து கொள்ள முடியாமல் தான் இருக்கிறது. The new ways you led me. ஆண்டவரே நீர் என்னை நடத்தினதான புதிய வழிகள். Sometimes you could have asked, Lord, why this suffering? சில நேரங்களில் ஆண்டவர் பார்த்து கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த வேதனை? But still God says, I know I'm still leading you. இருந்தால் ஆண்டவர் சொல்லுவார், இன்னும் நான் உன்னை நடத்தி கொண்டு தான் இருக்கிறேன். Maybe you spent sleepless nights. ஒருவருடைய வாழ்க்கையில தூக்கமில்லாத இரவுகளை நீங்கள் கழித்திருக்கலாம். Your heart is breaking. உடைய இருதயங்கள் நொறுங்கி கொண்டிருக்கலாம். The only one who understands you is God. ஆனால் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஏற்றுக்கொள்ளுவோம்